பல கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிரகம் பூமியில் இருக்கிற சென்னையிலையோ இல்லை ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும்? இது ஃப்ராடு தனம் இல்லையா? ஃப்ராடு தரம்னு சொல்லாதீங்க. அறிவியலுக்கு புறம்பானது எல்லாமே ஃப்ராடு தனம் தானே. என்னால ஏதோ தீர்வு கிடைக்கும் நம்ம நம்புறான்ல, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு காசு. டாக்டர் நல்ல டாக்டர் இருக்காரு, டுபாக் ஒரு டாக்டர் இருக்காரு. ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தையோ இல்லை ஒரு தலைவனுடைய எதிர்காலத்தையோ இல்லை ஒரு குற்றச்செயலை செஞ்சது யாருன்றோ அப்படி ஒரு எவல்யூஷனே இல்லையே. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது இல்லையா? எனக்கு கொஞ்சம் தெரியும். இத்தனை கோடி சமூகத்தை ஏமாத்தி வச்சிருக்கீங்க நான் சொல்றேன். நான் மட்டுமா? உங்களால ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி வெளியில கணிக்க முடியல. என்ன கணிக்க முடியல? நாங்க கணிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஸ்டாலின் முதல்வரானது நான் தான் சொன்னேன். சரி, இப்ப நான் மாட்டி ஸ்டாலின் முதல்வர். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டு மாட்டி விடுறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பா? 24 யார் பிரதமர் ஆவா? 24 கண்டிப்பா மோடி பிரதமர் ஆக மாட்டார். இந்த கல்யாணம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ஜோதிடர்கள் பண்ற இந்த அட்ராசிட்டிஸ் ஏன் இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் விளையாடுறீங்க? வாழ்க்கையில விளையாடுற டாக்டர்ஸ் இல்லையா? நாளைக்கு ஏதோ ஒரு நடக்க போகுதுன்றதை தான் உங்களுடைய மூலதனமா வச்சு தொழில் பண்றீங்கன்ற. சார் அதான் சரியா பொழப்பு. ஜெயா டிவி எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு பச்சை கலரா இருக்கும். புதன் சன் டிவி ரெட் கலரா, ரெட் ஜெயன் மூவி ரெட் கலர். சூரியன் தான் சிகப்பு. புதுசு புதுசா சொல்றீங்க. அவங்க சின்னத்தோட கலர் பச்சை, இவங்க சின்னத்தோட கலர் ரெட். நான் ஒரு கம்பெனில, பெரிய கார் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன். அங்க கூட நல்ல வருமானம் வருதா? ராம்ஜியை மடக்கிட்டீங்க. இது உங்க வேலையான அப்பெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற தோஷத்தினால பல பெண்களுக்கு கல்யாணம் ஆகலையே. நீங்க கடகராசி, சந்திராஷ்டமம் இன்னும் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போது கத்த போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் எனக்கு சொன்னீங்களா? கன்னத்துல நெத்தில மச்சம் நாலேஜ். அப்பா கண்டிப்பா ஸ்கூல் டீச்சர் இருப்பாரு. என்னாலும் உங்களை அப்படி கணிக்க முடியும். ஆயுள் நாட்களை அதிகப்படுத்த நம்மால் முடிந்ததா? அதிகப்படுத்த முடிந்தாலும் அதை சயின்ஸ் செய்யாது. மரியாதா நம்புறீங்க? மாரியாத்தா only gives comfort more than psychiatrist. அம்பாலோட புடவையும் சுவாமியோட வேஷ்டியும் ஸ்ரீமடத்து சார்பா கிஃப்டா பண்ணி கலப்பு திருமணம் பண்ணிக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். யாருமே வரல. பெரியாத்திரல் கம்சூலால சர்டிஃபிகேட்டோட தருவாங்க. நான் மக்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்க ஓட்டைகளை சொல்லி அவனை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் ஓஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? கரெக்டா? ஆன்மீகத்தில் புரட்சி செய்யணும், அவ்வளவுதான். ஆன்மீக புரட்சியாளர். பேய் ஓட்டுற சாமியார் ஒருத்தர் நான் பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ சரி ஒரு சவாலே விட்டேன் அவருக்கு. நீங்க இப்பவே உங்களால முடிஞ்சா என் உடம்புல ஒரு பேயை ஏற்றி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு. அவரால் முடியல. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, எரி நரகத்துக்கு செல்வீர்கள். ஜாதகத்தை பார்க்காதீங்க, ஏமாறாதீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க நான் சொல்லுவேன். சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா, ஜாதகம் பார்க்காதீங்க. உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஜாதகம் பார்க்காதீங்க. ஆனா உங்களால ஜாதகம் பார்க்காம இருக்க முடியாது. வணக்கம் திரு ராம்ஜி. வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்னாடி தான் சனி பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம், அதன் தொடர்பாக நிறைய ஜோதிடர்கள் நான் கூட சொல்லியிருந்தேன் பேசுகிறாங்க. இந்த ராசிக்கு இப்படி நடக்கும், இந்த ராசிக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஜோதிடம் அப்படின்ற விஷயம் சொல்கிறது என்னென்னா, கிரகங்களை வச்சு ஒரு மனிதனுடைய கண்டிப்பாக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கணிக்கிற ஒரு கணிதம் அப்படின்னு சொல்லிடுங்க. பல கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிரகம் சரி பூமியில் இருக்கிற சென்னையிலையோ இல்லை ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும்? இது ஃப்ராடு தனம் இல்லையா? இல்லை, நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக கேட்குறதுனா கேளுங்க. ஃப்ராடு தரம்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் ஒன்றும் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. நான் கொடுத்து ஒருவேளை நீங்கள் நான் புறம்பானது எல்லாமே ஃப்ராடு தனம் தானே வச்சுக்கலாம். இறைவனை கூட நீங்கள் அறிவியலுக்கு புறம்பானவர் தான் நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாசம், காதல், எல்லா உணர்வுகளும் அறிவியலுக்கு புறம்பானது தான். நாம் கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டருக்கு உஷ்ணம் தான் காட்ட தெரியும். சுவைச்சிட்டு இருக்கிறது கிளியோபட்ராவின் உதடுன்னு தெர்மோமீட்டருக்கு தெரியாது. தெர்மோமீட்டர் வேலை என்ன? உஷ்ணம் காட்டும். அது மாதிரி தான் சில விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தங்களே கிடையாது. அது உணர்ந்து புரிய வேண்டியது. புரியுதா? சரி, நம்ம இதுலேருந்து வரலாம். ஜோதிடம் என்பது என்ன அப்படிங்கிறதுலேருந்து வரலாம். இப்போது இந்த உலகம் அப்படிங்கிறது காலம் என்று அழைக்கப்படுது. காலம் இப்போது போன வருஷம் இருந்த மாதிரி நீங்கள் இப்போ இல்லை. அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருப்பீங்க. இதர் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, வாட் எவர் மேபி. சிம்பிளாக ஒரு கிருஷ்ணனோட நான் இந்த விளக்கத்தை தொடர்றேன். நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்குமா? உதிக்கும். எப்படி சொல்கிறீங்க? நைட்டே சூரியன் வெடிச்சிடலாம், என்ன வேணால் நடக்கலாம்ல. உங்கள் சயின்ஸ் எப்படி சொல்லுது நாளை காலையில் அது உதிக்குங்கிறதுல என்ன தரவு இருக்குது? என்ன அப்போது உங்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சில அறிவியல் விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்குது. உள்ளே இருக்கிற அதில் இருக்க அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அவ்வளோ சீக்கிரம் தேர்ந்துடாது, இன்னும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும். இப்போ பிபிலாம் நல்லா இருக்குங்க. உங்கள் பேர் அருண் இல்லை, பிபிலாம் சின்ன வயசு பையன், உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, பிபி இருக்காது, எல்லாம் இருக்காது. திடீர்னு சிறு இளைஞர்கள் மாரடைப்பில் இறந்துடுறாங்க வித்தவுட் எனி ரீசன். கரெக்டாக டாக்டர் ஒரே வார்த்தை சொன்னால் ஸ்ட்ரெஸ்ன்ட்டு முடிச்சிடறான். ஸோ அறிவியலுக்கால மட்டுமே இந்த உலகத்தை வழிநடத்திட்டு பெற முடியாது. அறிவியல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, வாழ்வு முறை, அது இதெல்லாம் இருக்குது. இப்போ ஜோதிடமும் அப்படி தான். ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். காலம் என்பது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நகர்ந்து கொண்டு இருக்கும் காலத்தை நம்மால் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுதே தவிர அவன் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு ஒரு இருட்டான ஒரு சாலையில் ஒரு கார் போயிட்டுருக்கு. அதை துரத்திக்கிட்டே ஒரு நாய் ஒடியாருது அந்த காரை பிடிக்கலான்னு. கடைசி வரைக்கும் அந்த நாயால் அந்த காரை பிடிக்கவே முடியல. அது கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதே போல தான் இந்த கார்
இயங்கி கொண்டே இருக்கிறது இது காலம். இதை ஜெயிச்சர்லாம் நம்மளாம் ட்ரை பண்ணுறோம், பட் அதனால் நம்ம அதை ஜெயிக்கிறதே இல்லை. ஒன்று அது யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ இயங்கி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை போலவே தொடர்ந்து மாறாத இயக்கத்தில் இருக்கும் ஒன்றை வைத்துத்தான் நாம் எடை போட முடியும். ஒன்றும் இல்லை, 1 கிலோ கல் இருக்குது, 1 கிலோ சக்கரை வாங்குறீங்க, எடை போடுறீங்க. இந்த கல்லுக்கு இது மேட்ச் ஆனால் இது 1 கிலோன்னு நம்புறீங்களா இல்லையா? அப்போ 1 லிட்டர் எண்ணெய் 1 லிட்டர், அதோட குடுவை 1 லிட்டர் குடுவை, இந்த குடுவையில் அளந்தா இது 1 லிட்டர்னு நம்புறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளோ பெருசு 1 கிலோன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் இது ஒரு முட்டாள்தனம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பகுமானம் இது வச்சுருக்கீங்க, அளவீடு வச்சுருக்கீங்க, தரவு. ஸோ அது மாதிரி நீங்கள் வெயிட் மிஷினில் ஏறினா இந்த கிலோன்னு காட்டுதுன்னா அதை நீங்கள் நம்புறீங்க. அதே மாதிரி இந்த பூமியில் தரையில் பார்க்குறோம், நம்மை சுற்றி இருக்கிற இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, எத்தனை நாள் ஓடுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கீங்க, எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது. ஆக இது எல்லாமே நிலையற்றது. ஒரு அலைகள் அடிக்கும் ஒரு ஒரு கடல், காற்று வீசும் தென்னை மரம், எது வேணா எடுத்துங்க, மாறாத இயக்கத்தில் எதுவும் இல்லை. இயங்கும், ஒரு நேரம் ஒரு மாதிரி இயங்கும், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி இயங்கும். ஆக மாறாத இயக்கத்தில் இருக்கும் ஒரு விஷயம் வானத்தில் மட்டும்தான் இருக்கிறது, கிரகங்கள். பாயிண்ட் நம்பர் 1. புதனுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது, அது ஜென்மத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். இவன் ஏன் மாறாத இயக்கத்தில் இருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரில. பூமி யார் டிரைவ் பண்ணி கூட்டு போகிறா, இது எப்படி மாறாத இயக்கத்தில் அப்படியே இருக்கே, ஒருவேளை கீழே விழுந்துருமாங்கிற கேள்விக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதில் இல்லை. இயங்குது 365 நாளில் நம்ம சுற்றுறோம், 21 டிகிரியில் ஒரு நாள் இப்போ சாய்வாக சுற்றுதுன்னா நம்ம அறிவியல் சொல்லுது. ஸோ பூமியில் நடக்கிற இந்த விஷயங்களை ஒப்பிட, இங்கே இருக்கும் காலத்தை அளவிட எத்தனையோ பெரிய மாமன்னர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். இதை எப்படி ஒப்பிடுறது பூமியை காலத்தை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மற்ற பிளானட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஒப்பிட முடியும். நீங்கள் ஒரு பெரிய ஆங்கர், ஓகே, நான் உங்களை பற்றி நிறையா பார்த்துருக்கேன். உங்களை தரவு ஒப்பிடும் போது உங்களை லெவலில் இருக்கிற மற்ற உலக நாடுகளில் இருக்கிற ஆங்கரோட தான் நீங்கள் உங்களை மேட்ச் பண்ணுவீங்க. அப்போது அதே மாதிரி தான் எல்லாமே. நான் என்ன அளவீடு பண்ணேன், என்ன மாதிரி புத்திசாலி தான், நான் முட்டாப்பையில் வச்சு நான் அளவீடு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பிழப்புக்காக இங்கே நிறைய பேர் ஜோதியம் பண்ணுறான், எத்தனையோ முட்டாப்பை இங்கே சுற்றிட்டு இருக்கான், அவனை வச்சு என்ன நீங்கள் எடை போட முடியாது. அப்போது என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த பிளானட்ஸுடைய தாக்கம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்படின்னு நீங்கள் நம்பாதவராகவே இருங்க. நீங்கள் இப்போ நடுவில் இப்போ கவுண்டர் கொடுத்ததுனால கேட்குறேன். திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் கிழமை பேர் வச்சிருக்கீங்கல்ல, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, என்னங்க அதெல்லாம் நம்மளாம் உருவாக்கிக்கிட்ட தானே. ஏன் இப்படி உருவாக்குனீங்க? நீங்கள் வேறு ஏதாவது பேர் வைங்க வச்சிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் வேறு பேர் இருக்குது, சரி இருந்துட்டு போகுது. நான் என்ன கேட்குறேன், இந்த அமைப்பு நம்ம இப்போ உருவாக்கின இந்த சிஸ்டம், இது கிரகங்களை மையமாக கொண்டு தான் இந்த நாட்களை நமக்கு. இப்போ சப்தரிஷி மண்டலம்னு சொல்கிறான். அது என்ன சப்தரிஷி மண்டலம்? வானத்தில் இருக்குது சப்தரிஷி மண்டலம், பார்த்துருக்கீங்களா? 7 ஸ்டார் கண்டினியூஸாக இருக்கும், அது பேர் சப்தரிஷி மண்டலம்னு பேர். ஒரு காலத்தில் அவனுக்கு பேர் வைக்க தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கண்டுபிடிச்சிட்டான் இந்த ஸ்டார்லாம் இங்கே இருக்குன்னு. அது ரிஷிகள் பேரால் வச்சுக்கிட்டான், அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்கிறோம் வேறு ஏதோ பேர், புயலுக்கு தானேன்னு ஒரு பேர் வைக்கிறோம், மானே தேனே பொன்மானே எல்லாம் வைக்கிறோம். இல்லை நான் வந்தேன். அப்படி காலம் இயங்கி கொண்டிருக்கு. இப்போது மனிதனுடைய மனது தான் எளிதில் உடனே வேலை செய்கிறது எதுனா மனசு. அப்போது சந்திரன் என்னும் அளவீட்டை இதோட மேட்ச் பண்ணுறேன். சந்திரன் 2.25 நாளில் ஒரு ராசி மண்டலத்தை ட்ராவல் பண்ணிடுவார். சந்திரன் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது மனதிற்கு அடுத்தபடியாக புத்தி வேலை செய்கிறது. இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் அடுத்த கொஸ்டின் ரெடி பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும், நான் மடக்க போகிறீங்க. அப்போது இந்த புத்தி நீங்கள் படித்த நாலேஜ், அந்த திமிர், அந்த புத்திக்கு அதிபதியாக நான் புதனை கணக்கில் கொள்கிறேன். இந்த புதன் அதை விட கொஞ்சம் ஸ்லோ. இது மனசு தான் வெரி ஃபாஸ்ட்டு. பேசிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு உங்கள் வீட்டுக்கு போய் டோரை லாக் பண்ண மாதிரி செக் பண்ணிட்டு திருப்பி வந்துச்சு உங்கள் மனசு. மைண்டும் புத்தி ஒன்று தானே? இல்லை, வித்தியாசம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னால் மனசு வேறு புத்தி வேறு. அதனால தான் ஹீரோக்கள்லாம் நீங்கள் படம் பார்த்தது இல்லையா, நான் இதை கேட்டு வேலை செய்வேன், இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லியிருக்காங்களே. அவர் சொன்னால் அது உண்மையாயிடுமா? இந்தியன் படத்தோட ஃபேமஸ் டேலாக இருக்குது, புத்திக்கு தெரியுதுமா மனசுக்கு தெரியலையே அப்படிம்பாங்க. பண்ணுறது தப்புன்னு புத்திக்கு தெரியுது, புள்ள லஞ்சம் வாங்குறான், ஆனால் மனசுக்கு தெரியல அப்படிம்பாங்க. ஸோ நான் டைவர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மனசை சந்திரனோட ஒப்பிடுறேன், அடுத்து புத்தி யோசிக்கிற திறனை புதனோட ஒப்பிடுறேன். அப்படி வாங்க, புதன் வெள்ளி பூமி செவ்வாய் சனி குரு இதுதான் அமைப்பு. ஸோ புத்தியை புதனோட ஒப்பிடுறேன். அடுத்ததாக வெள்ளி ஆசை, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆசை வரும், எடுத்தோன்னே ஆசை வைக்க மாட்டீங்க. டெய்லி பார்ப்பீங்க இந்த ஐபேடை நம்மளும் வாங்கிக்கலாங்கிற ஆசை கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். அப்போ ஆசைக்கு அதிபதியாக சுக்கிரனை பார்க்கிறேன். அதற்கு பிறகு நான் உடல் வலிமை அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த உடல் வலிமை உடனே தேயாது, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. அப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாமல் போகும், அப்புறம் கண்ணு முடிக்க முடியாமல் போகும், பிபி வரும், சுகர் வரும். அதுக்கு அதிபதியாக நான் செவ்வாயை பார்க்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாயிட்டே வரேன். இப்போ அதுக்கு அடுத்து குருவை பார்க்கிறேன். குருங்கிறது என்னுடைய உள்ளம். இப்போ நீங்கள் கேட்டீங்க புத்தி வேறு மனசு வர, உள்ளம்னு ஒன்று இருக்குது. நன்னடத்தை தான் அந்த உள்ளத்தை டிரைவ் பண்ணும். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அந்த உள்ளத்தின் நல்ல உள்ளமாக ஆகிறதுக்கு எனக்கு 40 வருஷம் ஆகும். ஏன்னா நான் கற்றுக்கிட்டு 4 பேருக்கு ஏதாவது டெத்து 10 ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மெச்சூரிட்டி, நான் ஒரு ஆம்பளையாக மாறுறேன்.
அப்புறம் தான் எனக்கு வந்து வாழ்க்கை வாழவே தெரியும். அது அப்போ வர்றது தான் குரு. நான் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், அது வரைக்கும் நீங்கள் இளைஞன் தான். ஸோ அடுத்ததாக சனி தொழில். நீங்கள் எடுத்தோன்னு இன்றைக்கி ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை மாறிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க ஒரு 10 வருஷம், அப்புறமா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது அந்த கம்பெனிலே உங்களுக்கு சீனு போயிடும். நீங்கள் இயக்கம் வந்து ரொம்ப ஸ்லோ. ஜாப் ஒரு 4 ஜாப் தான் மாற்றுவீங்க ஓவரால் 60 வருஷத்துலேயே. ஸோ இந்த பகுமானங்களும் அளவீடுகளும் என் வாழ்வில் நடக்கும் விஷயங்களோடு ஒத்துப்போவதால் நான் இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு என் வாழ்வு நகர்வதை உணர்கிறேன். எப்படி ஒத்து போகுது கிரகங்களும் மனுஷனுடைய இத்தனையும் நடவடிக்கைகளும் ஒத்து போகுது? அதுதான். ஆமாம், இது இட்ஸ் வாய்ப்பாடு, அது விதி. அது ஒத்து போகிறதுனால தான் 6000 வருஷமா சார். ஒன்று இந்த கேமரா இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க சார், இது கண்டுபிடிச்சா எத்தனை நாள் சார் இருக்கும்? ஒரு 200 வருஷம் இருக்குமா? வெள்ளையர்கள் காலத்துலாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போது நீங்கள் வச்சுருக்கிறது என்ன 4D கேமராவா? இது ஒன்றுமே இல்லாத கேமராவா வந்து இன்றைக்கி 4D ஆகிடுச்சா ஒரு 200 வருஷத்தில்? நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஏன்னா சின்ன பையனாக இருக்கும்போது, அப்போ நீங்கள் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ளாப்பி டிஸ்க்கு. ஆமாம், ஃப்ளாப்பி டிஸ்க்கு அப்புறம் சிடி வந்தது. இவ்வளோ பெரிய இருக்கும் அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. பென்ட்ரைவ் சின்னதாக இவ்வளோ ஆயிடுச்சு இப்போது. அப்போது இவ்வளோ மாற்றம். 6000 வருடங்களாக ஜோதிடர்கள் நாங்கள் சொல்லுகிறோம், இது நடக்கும், இது நடக்கும் சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்கள் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசி, அதனால் சொல்கிறேன். சந்திரன் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ சந்திரனுக்கு 7வது இடத்தில் இருக்கிற ஒரு அமைப்போ லக்னத்துக்கு 7 இருந்தாலோ அவர்கள் இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஏரியோ குளமோ கடலோ இருக்கும். இது ஒரு தரவு. விருச்சிக ராசின்னு கிடையாது. சந்திரன் ஆட்சினா எது? கடகம், விருச்சிகம், ரிஷபம். சரியா? சந்திரனுக்கு ஆட்சிக்கு 7 எது? கடகத்துக்கு 7 எது? மகரம். இவங்க இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கும் அவங்க இருக்கிற ஊர் பேர் வாக்கம், பாக்கம், சேரி, ஏரி இப்படிலாம் இருக்கும். அவங்க ஊர் பேர் ஒன்றுமே நடக்கலனாலும் பாண்டிச்சேரி, ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர். ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இந்த மாதிரி சூரியன் ஆட்சியோ நீச்சமோ உச்சமோ பெற்றா அவங்க வீட்டில் ஒருத்தர் அரசு பணியில் இருப்பாங்க. இப்படிலாம் நாங்கள் ஒரு தரவு வச்சுருக்கோம். அது எங்களை டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க. நாங்களா ஃப்ராட்? நீங்க காலத்தோட நீங்க கணிக்கிறீங்களா? காலத்தோட உங்களுக்கு ஃப்ராடு நான் சொல்றேன். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேமராவை உதாரணம் சொன்னீங்க. அந்த கேமரா ஃபிலிம் கேமராவாகி அதுக்கப்புறமா நீங்கள் டிஜிட்டல் கேமரா வரைக்கும் வந்துருச்சு. ஒரு சயின்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. 2000 வருஷமா இந்த ஜோதிடம் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. எந்த மண்டலத்தை எப்படி எவால்வ் ஆச்சு நான் சொல்றேன். அன்னைக்கு அறிவியல் வளராத காலத்துல மக்களை நீங்க வந்து பல விஷயங்களை சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்க. ஏமாத்த வேண்டிய அவசியம் பிடிச்சிடறேன். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அறிவியல் தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்க அறிவியல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் தான் ஜோதிடம், அதுதான் கடவுள், அதுதான் நம்பிக்கை அப்படின்னு நீங்க வந்து இந்த சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு உள்ள விஷயங்களை சொல்லிடுறீங்க. ரைட். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறணும்னா கண்டக்டர் என்னன்னு கேட்பீங்க? டிக்கெட் கேட்பேன். அதுக்கப்புறம் என்ன கேட்பீங்க? சீட் இருக்கான்னு கேட்பேன். அதெல்லாம் ஓகே, சீட்டில் தான் உட்காந்துட்டீங்களே. கண்டக்டர் டிக்கெட் கேட்பீங்க. அப்புறம் கண்டக்டர்கிட்ட எத்தனை மணிக்கு போகும்னு கேட்பீங்க. எத்தனை மணிக்கு நான் திருச்சி எத்தனை மணி போவோம்? நீங்கள் சொன்னதுனால டிரைவர் வேகமாக வண்டி ஓட்ட போகிறாரா? கிடையாது. அல்லது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ஏதாவது நடந்துட போதா? ஒன்றும் கிடையாது. அது 7 மணிக்கு தான் போகும், 8 மணி நேரம் ட்ராவலு, நீங்கள் ஏறி இருக்கீங்க, அது அப்படி தான் நடக்கும். ஆக நீங்கள் பேட்டி கொடுத்து நீங்கள் கேட்டதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. பட் எனக்கு தெரியும் இது இந்த நேரத்துக்கு போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நான் புக்கு படிப்பேன், கொஞ்சம் நேரம் தூங்குவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் வரத்துக்கு 7 மணி ஆகும், வெந்நீர் எடுத்து வச்சிருன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன், எல்லாம் சொல்லுவேன். ஆக காலத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கால கண்ணாடியை, காலத்தை நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு என்ன துறை காட்டுங்களேன் பார்ப்போம். காலத்தை வச்சு பயன்படுத்துகிற ஒரு துறை காட்டுங்க. உங்கள் துறையில் நீங்கள் எவால்வேஷன் பற்றி பேசுனீங்க. இப்போ நான் என்ன எவால்வேட் ஆனேங்கிறது என் துறைக்கு நீங்கள் வந்தால் தானே தெரியும். நீங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு நான் தான் சொல்லலாமே, நான் இவ்வளோ எவால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லலாமே. அந்த காலத்தில் ஜோதிடம் எப்படி இருந்தது, இன்னைக்கு இவ்வளோ எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரி, ஒரு மிகப்பெரிய ரவுடி இருக்கான், மிகப்பெரிய ரவுடி, சரி, பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய அரசியல், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்போ எங்கிட்ட வந்து சுவாமி நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னைக்கு பண்ணலாமான்னு கேட்குறான். அப்போ முட்டாப்பில் அவன் அப்போ கேட்குறேன், அவனுக்கு தெரியாத விஷயமா அவன் ஏன் எங்கிட்ட கேட்குறான்னா, அப்போ எங்கள்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்க போக தான் நான் உலக புகழ் பெற்றிருக்கேன். என்னை எல்லாரும் கேட்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னது வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இவர் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு ஆட்களாக நான் இருக்கிறேன் என்றால் சும்மா ஃப்ராடு பண்ணி எப்படி நீங்கள் இருக்க முடியும்? ஜோதிடம் உண்மையிலேயே அது இருந்து அது எவால்வ் ஆகிருந்துச்சுன்னா எப்படி ஆயிருக்கும்? 45 வயசுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவன் எனக்கு ஃபோன் பண்றான் நைட்டு 12 மணிக்கு, நான் சாமி நான் சாவ போறேன்னு. அவனுக்கு அப்போ எங்கிட்ட ஏதோ கம்ஃபர்ட். ஏன் 40 வருஷமா அவனுக்கு அப்பா அம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஏன் நான் தான் இப்போ புதுசாக வந்துட்டேனா? நான் என்னால் ஏதோ தீர்வு கிடைக்கும் அவன் நம்புறான்ல. அந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு காசு. நம்பிக்கையே காசு. ஏங்க டாக்டர் விட்டு போறீங்க,
டாக்டர் நல்ல டாக்டர் இருக்காரு, டுபாகூர் டாக்டர் இருக்காரு. நீங்கள் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்தியா, ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சாவடிச்சிட்டாங்க கடலூரில், அதனால நீயும் டுபாகூர் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏங்க எல்லா துறையிலும் ஒரு டுபாகூர் இருப்பான், எல்லா துறையிலையும் ஒரு அறிவு கெட்ட பையன் இருப்பான். நான் என்னோட கேள்வியை முடிச்சிடறேன். ஒரு உண்மையிலேயே இத்தனாயிரம் வருடங்களாக அந்த ஜோதிடம் இருக்கு, அது அன்னைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு இவ்வளோ இவால்வ் ஆகி நாங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டோம், இந்த ஜோதிடம் வந்து இவ்வளோ எவால்வ் ஆயிருக்குன்னா இன்னைக்கு ஜோதிடம் எப்படி இருந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா, இன்னைக்கு புதுக்கோட்டையில் வந்து ஒருத்தர் மலம் கலந்துட்டு அது யார் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இந்த எவால்வேஷனுக்கு போயிருக்கணுமே ஒரு ஜோதிடர். யார் இல்லைங்கிறீங்களா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன யாரும் கேட்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனையோ குற்றங்களுக்கு என்ன அணுகுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்க, என் மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு அது மாதிரி நிறைய செலவு பண்ணுறாங்க, என்ன காரணம் உங்களால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நடந்திருக்கேன் உங்களுக்கு. எங்க நாங்கள் மக்களோடு பயணப்படுபவர்கள், நாங்கள் மக்களின் உணர்வுகளோடு பயன்படுபவர்கள். அதான் எங்க பொழப்பு, மக்களின் உணர்வுகள் தான் எங்க பொழப்பு. நல்லா புரியுங்க. நீங்க சூப்பர் மேன் நீங்க நினைச்சுக்கிறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏன் வந்து ஒரு சினிமால நீ இவ்வளவு ஹீரோவாய் சம்பாதிக்கிறிய, நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகக்கூடாது? நீங்க உரிமையா போய் ஒரு கதாநாயகனை கோச்சிக்கிறீங்களே தமிழ்நாட்டு மக்கள், அந்த மாதிரி இருக்குது. அவர் வேலை வேற, நீங்க அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து எதிர்பார்க்கறீங்க. நான் வந்து மக்களை கம்ஃபர்ட் பண்றேன், எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்றேன். ஆனால் இது கணிதம் சயின்ஸ் சொல்றீங்க. ஆமா சயின்ஸ். ஆனா நீங்க அதுல பிரிசிஷன் கேக்குறீங்க. சயின்ஸ்னா எவால்வ் ஆச்சா இல்லையான்னு நீங்க ஜெர்னலிசம் படிச்சது தான் இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஜெர்னலிசம்ல SABD தியரி ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. அதை நீங்க சொன்னா எனக்கு புரிய போதா? நான் உங்க கூட டிராவல் பண்ணி 2 நாள் உங்க எடிட்டிங் உங்க கூட உட்காந்தாதான் ராம்ஜி இதுக்கு பேர் இது சொல்லி கொடுக்கணும்னு கேட்கல. இல்ல நான் அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு நீங்க இந்த ஒரு ஜெர்னலிசம்னு ஒரு சின்ன விஷயத்தைய என்னால உங்கள்கிட்ட கத்துக்க முடியாதுங்க போது, இவ்வளவு பெரிய கடல், ரிஷிகளும் முனிவர்களும் 6000 வருடங்களாக வச்ச கடலை ஒரு சிறு டப்பால போட்டு எனக்கு சொல்லி கொடுங்கிறீங்க, எனக்கு விளக்குங்கிறீங்க. இதை நான் விளக்க உங்க ஆயுள் போதாது, உங்களுக்கு விளக்கவும் வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்னா, இது சயின்ஸ், இது பியூர் கணிதம் இது அப்படின்னு சொல்ற நீங்க, ஒரு சயின்ஸ்னா அதுல வந்து ஒரு எவாலுவேஷன் இருக்கணும், ஒரு படிநிலைகள் இருக்கணும். அது என்ன சொன்னேன், எவ்வளவு ஆயிட்டே அப்போ திருப்பி அதே வட்டத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு நீங்க பணம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தவிர ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தையோ இல்ல ஒரு தலைவனுடைய எதிர்காலத்தையோ இல்ல ஒரு குற்றச்செயலை செஞ்சது யாருன்றோ அப்படி ஒரு எவாலுவேஷனே இல்லையே. பண்ணிட்டு தானே இருக்கும். எத்தனை பேட்டிகள் வருது. நான் தான் சொன்னேன் ஸ்டாலின் முதல்வர் பல பேட்டி எல்லாமே பொய்யா போயிருச்சு. அதனால தான் சொன்னேன் டுபாகூர் நிறைய பேர் இருப்பான். நீங்க என்ன அவனோட வச்சு மேட்ச் பண்ண, நான் வந்து அருண் சார் வந்து நான் வந்து அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த ஆங்கரோட தான் நான் கம்பேர் பண்ணதான் அருண் சாருக்கு நான் கொடுக்குற கௌரவம். நான் போயிட்டு வேற ஏதோ இப்போ வந்து பிகினர் ஜெர்னலிஸ்டோட நான் கம்பேர் பண்றது எவ்வளவு பெரிய தப்போ. நான் சொன்னேன் 2022 நான் வந்து 2022 தேர்தலில் மே மாசம் இதே மாதிரி ஸ்டாலின் தான் முதல்வர் இனிமே நடக்க போறது சொல்லுங்க. அது எனக்கு தேவைப்படுமோ நான் சொல்லுவேன். இப்போ நான் நீங்க எப்படி மடக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து டிபேட். இந்த டிபேட் முடிஞ்சப்பறம் நானா ஒரு குயில் வந்து பாட சொல்லி கூவ சொல்லி கூவாது குயில். நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன், அது நடந்துச்சு பாத்தியா? முடிஞ்ச விஷயத்தை சொல்றது பெரிய கிடையாது. அன்னைக்கு நான் சொல்லி நடக்கலன்னா ஏன்டா நடக்கலன்னு கேட்பீங்க. நடந்துருச்சு பாரு, நான் சொன்னது நடந்திருக்கு பாருன்னு சொன்னா நடந்திருக்குல்ல. நான் சொன்ன பேரோட சொல்றேன். ஒரு பேட்டியில அகல்யா மேடம் இருந்தாங்க, அவங்க இது சன் டிவியோடைய நெறியாளர். அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகணும். நடக்கவே நடக்காது. நீ எந்திரிச்சு போனாங்க பேட்டியை விட்டு. என்ன ஒரு பேர் சொல்ல விரும்பல, வேற சேனல் எந்திரிச்சு போனாங்க. இந்த வருஷம் கல்யாணத்துக்கு தேங்க்யூ சுவாமிஜி நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. நடந்துச்சு. தீபாக்கா இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகதாங்க செய்யுங்க. அவங்களுக்கு அது பிளானே கிடையாதுங்க. அப்போ அவங்க தெளிவாக சொன்னாங்க, எனக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு பிளான் கிடையாது, நான் கேரியரில் டெவலப் ஆகணும் அப்புறம் தான் அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் இது நடந்தே தீரணும் பார்க்கலான்னு சேலஞ்ச் பண்ணி எந்திரிச்சு போனாங்க. தீபாக்கா எல்லாரும் இது நான் ஒரு 1 லட்சம் பேர் கோடி பேருக்கு பார்த்துருக்கேன். நான் எதுக்காக இந்த பேர்லாம் சொன்னால் மக்களுக்கு தெரிஞ்ச பேர், அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. தீபாக்கா குக்கு வித் கோமாளி தீபாக்காக்கு நான் தான் ஜாதகம் பார்த்தேன், பேரோட சொல்கிறேன். அவங்களுக்கு நான் சொன்ன போது என்ன காட்டுறீங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு எப்படின்னா பிரபலங்கள் பேர் சொன்னா தான் தெரியும். இப்போ குப்புசாமிக்கு நான் சொன்னேன்னா எந்த குப்புசாமின்னு கேட்பீங்க. இப்போ தீபாக்கான்னு சொன்னா ஒரே தீபாக்கா, தெரிஞ்ச தீபாக்கா, ஃபோன் நம்பர் கூட போட்டு கேளுங்க. ஸோ அதனால தான் இப்போ கல்யாணம் இருங்க வரேன். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எல்லா படமும் இது மாதிரி OTTலேயே தான் போயிட்டு இருக்கோம். எப்போ பெரிய தெரியல உண்மையான ரியல் சினிமா தேட்டரில் அப்போல்லாம் கொரோனா பீக்கில் போயிட்டு இருந்த நேரம். அப்போ சொன்னேன் அடுத்த 2 மாதத்தில் உங்களுக்கு இந்த உங்களுடைய அடுத்த படம் பெரிய திரையில் திரையிடப்படும்னு. நான் இதெல்லாம் அவுட் ஆஃப் த பவுண்டரி கொஸ்டின்ஸ் நான் தெளிவாக சொன்னேன். டாக்டர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பார்த்தேன். அப்போது பூந்தமல்லியில் இந்த தேட்டரில் பார்க்குறேன், சுந்தர் தேட்டரில். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் தீபாக்காக்கு, என்னக்கா சந்தோஷமா அப்படின்னு. ரியலி யுவர் அமேசிங் தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அறிவியலுக்கு பொருந்தல ஃபர்ஸ்டே சொல்லிட்டு தெர்மோமீட்டர் கதை. கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டருக்கு உஷ்ணம் மட்டும்தான் காட்ட தெரியும், சுவைத்து கொண்டிருப்பது கிளியோபட்ராவின் உதடு என்று தெரியாது. அதே போலத்தான் உங்கள் போன்ற அறிவாளர்களால், நீங்கள் பெரிய அறிவாளர்கள், ஆனால் உணர்வுகளோடு விளையாட உணர்வுகளோடு ட்ராவல் பண்ண உங்களுக்கு தெரியாது.
ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை, எங்கிட்ட வரீங்க அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வரீங்க, என்ன ஃபேமிலியில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா, சரி உங்கள் சம் எக்ஸ் அவருக்கும் ஒரு மனைவிக்கும் பிரச்சனை எங்கிட்ட வராங்கன்னா, நான் உங்களை ராகு தசை ராகு புக்தி, உங்களுக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு உணர்த்துவேன். பிரியக்கூடாது, பிரியறது வாழ்க்கை கிடையாது, பிரிஞ்சால் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான், டைவர்ஸ் பண்ணாத நான் நல்லது சொல்லி அவங்க வாழ்க்கையை டியூன் பண்ணுறேன். என்ன பார்த்து ஃப்ராடுங்கிறீங்க? இது ஒரு கன்சல்டன்ட் பண்ணிட்டு போயிடுவாரு, இல்லை அவங்க 2 பேரும் உட்காந்து பேச அவங்க ஏன் போல ஏன் கிட்ட வராங்கன்னா, அப்போ இது ஒரு லாஜிக் இருக்கு. போன வருஷம் நான் தான் என்ன கல்யாணம் ஒன்று அது நடந்த நம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்க பணம் பார்க்குற நம்பிக்கை. நீ எதை வச்சு சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், காலங்களினுடைய தன்மை, காலத்தை கணித்தவன் யாரும் இல்லை, நீங்களும் இல்லை. நாளை காலையில் சூரியன் உதிக்கும் எழுதி கொடுங்க. இப்போ ரெட்பிக்ஸ் சொன்னார், அருண் சொன்னார், நாளை காலையில் வானிலை மாற்றம் அறிவியல் வச்சு கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. நீங்க உயிர் இருக்குமான்னு முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு தான் பிபியே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாததான் உங்களுடைய மூலதனமே. நான் அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது இல்லையா? எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா இதை வச்சு எப்படி நடக்குதுங்கிற சிஸ்டம் தெரியும். அதுல ப்ரிசிஷன் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் காடு. ஒருத்தருக்கு சொந்த வீடு வரணும், நான் சொன்னேன் உனக்கு சொந்த வீடு அடுத்த வருஷம் வந்துடும். அதே மாதிரி சொந்த வீடு வந்துச்சு, போனார். திடீர்னு சம் ப்ராப்ளம், அவரால் அந்த குறிப்பிட்ட தொகையை கட்ட முடியல, அந்த வீட்டை விற்க வேண்டிய தேவையாயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் சொன்னதும் நடந்தது, இறைவன் நினைத்ததும் நடந்தது. இறைவன் அப்போ அந்த வீட்டை கொடுக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. எல்லாருக்கும் மேலே ஒரு ப்ரைம் ஃபேக்டர் ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எனக்கு வானிலை இருக்கும் போது கடவுள் சரி நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, இன்னும் நாளைக்கு 3 மணிக்கு மழை வருமா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் எழுதி கொடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். என்னோட வானிலை தெரிஞ்சவங்க நீங்களாம். நாங்கள் வந்து இப்படி பார்த்து குரு சனி பகவான்னு சொல்கிறோம், உங்களுக்கு கேவலமாக இருக்கு எங்களை பார்த்தா. நீங்கள் சனியை சட்டன் அப்படின்னு கூப்பிடுற ஒரு ஆட்கள். சரி, சட்டனில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு மழை 3 மணிக்கு வருமா வராதா? ஃபோன் ஆப்ல வந்துருச்சு சார். இல்லை அதான் சார், 4 நாள் கழிச்சு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா நீங்க ஃபோன்ல பார்த்துக்க முடியும். அது எப்படி? அதே ப்ரிசிஷன் தான் எனக்கும். உங்களால் 3 மணின்னு கரெக்டாக சொல்ல முடியல, அந்த மாதிரி இங்கேயும் சொல்ல முடியல. வெளிநாடுகளில் இருக்கு. நான் ஒரு தடவை கொரியா போயிருந்த போது கரெக்டாக சொன்ன மாதிரி 2:59 ரிப்போர்ட் வந்து எப்படி கணிக்கிறாங்கன்றத வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியும். நான் கணிக்கிறது எங்களுக்கு வாய்ப்பாடுகள்ங்க. இங்க பாருங்க, 6000 வருஷமா ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லலாம் அப்படின்னா கடவுள் கூட தான் 6000 வருஷமா இருக்காரு. ஆமா. பேய் கூட தான் 6000 வருஷம் இருக்கு. ஆமா. உங்க ஜாதகமும் மூட நம்பிக்கையும் தான் சொல்லிக்கிங்க, என்னோட சொல்லிக்கிங்க. தரவுகள் உண்மையா இருக்கா இல்லையா? இப்போ இதை வச்சு ஒரு பெரிய டீம் கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணி இப்படி பண்ணா இப்படி நடக்கும், இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு ஒர்க் பண்றான். அது உண்மையா இருக்கிறதுனால தான் இத்தனை கோடி சமுதாயம் ஏத்துக்குது. அதை என்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருப்பான். இங்க ஃபேக். இத்தனை கோடி சமூகத்தை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், நான் மட்டுமா ஏன் உங்களால சரி அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி வெளியில கணிக்க முடியல? என்ன கணிக்க முடியல? நாங்க கணிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஸ்டாலின் முதல்வர் ஆனது நான் தான் சொன்னேன். சரி, இப்ப நான் மாட்டி ஸ்டாலின் முதல்வர். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டு மாட்டி விடுறேன். ஈரோடு இடைத்தேர்தல யார் ஜெயிப்பா? நான் 24ல யார் பிரதமர் ஆவா? ஆமா, 24ல கண்டிப்பா மோடி பிரதமர் ஆக மாட்டாரா? எப்படி சொல்றீங்க? சும்மா நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், நீங்க வேற சிரிச்சு எடுத்துக்காதீங்க. இருங்க பாருங்க, அது அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்களால ஒரு கான்ட்ரோவர்சிஸ் இல்ல வந்து சார், நான் ஆதாரபூர்வமா ஒரு 100 வீடியோ வச்சிருக்கேன் சார். நான் மத்த டிவியில கொடுத்ததை இப்போ நீங்க டிபேட்டை டைவர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நீங்க ஜோதிட ரீதியா எல்லா கொஸ்டினும் கேளுங்க. பிறகு குயில் தானாய் கூவும். நீங்க குயிலை ஃபோர்ஸ் பண்ணி பசியை உற்பத்தி செய்து முடியாது, தாகத்தை தயாரித்து விட முடியாது. அதெல்லாம் தானா வரணும். என்னோட இன்ட்யூஷன் நானே சொல்லி கொடுக்கணும் ஜோதிடர்களுக்கு. இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன் இவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, இவங்களுக்கு சொன்ன இது வீடு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இந்த கல்யாணம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் ஜோதிடர்கள் பண்ணுற இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையே பாதிச்சிருது. உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்றனால நிறைய பேர் கல்யாணம் போய் நின்று போயிடுது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பிரிஞ்சிடுறாங்க. ஏன் இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் விளையாடுறீங்க சார்? நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் விளையாடுற டாக்டர்ஸ் இல்லையா, வாழ்க்கையில் விளையாடுற வக்கீல்ஸ் இல்லையா? முட்டாப்பை யார் இருந்தாலும் இப்போ ஒரு வக்கீல்கிட்ட போறீங்க, ஒரு பிரச்சனை, அவனுக்கு அறிவு கிடையாது, அவன்கிட்ட போய் நீங்கள் ஃபீஸை கொடுத்து உங்களை தோக்கடிச்சிடறான். இட்ஸ் லாஸ்ட் டு யூ. எல்லா துறையிலையும் ஒரு டாக்டர் தவறு செஞ்சா என்ன முடிச்சு அடுத்து அவர் மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு ஒரு வேலை நடவடிக்கை இல்லை சார். அதே மாதிரி நீங்க மறுபடியும் ஜோசியம் பார்த்துட்டே இருக்கீங்க. கிடையாது சார், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வேற, அது வேற. நீங்க போய் சாமி கும்பிட்டீங்கல்ல, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டீங்கல்ல சனிக்கிழமையானா, நியாயமா ஆஞ்சநேயர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆஞ்சநேயர் கைது பண்ணிடலாமா? நான் 48 நாள் விளக்கு போட்டேன் சார். நான் இந்த சாப்டருக்குள்ளே வரல, டிவோஷனுக்கு போறேன். சரி, நீங்க சர்ச்சுக்கு ப்ரே பண்றீங்க, வேற ஏதோ பண்றீங்க, ஏதோ ஒரு கடவுளை நீங்க பண்றீங்க, அந்த கடவுளுக்கு சிவியரா வர்ஷிப் பண்ணீங்க, நியாயமா உங்களுக்கு கேன்சரே வந்துடக்கூடாது. ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி முடிவெடுக்கிறது, நம்ம தண்டிக்கிறது, நம்ம வழி நடத்துகிறது. ஜெனடிக்கலா வரும், அப்பெல்லாம் சார் சொன்னா. சமீபத்தில் செத்தார் சார் ஒரு டாக்டர், அந்த கண்ணா லட்டு தின்னு ஆசியா படத்தில் நடிச்ச ஒரு டாக்டர் இறந்து போனார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா. நோயெல்லாம் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது, வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது, ஜாக்கிங் போயிட்டு திரும்பி வந்தார், சடன் ஹார்ட் அட்டாக் இறந்து போனார். அதுக்கு என்ன காரணம்? அதான் இங்க பாருங்களேன், திரும்ப சொல்றேன். வேற என்ன
விதியே விதியே என் செய்வாய் நம்ம எழுதிருக்கோம், மரணமே உனக்கு ஒரு மரணம் வராதா. அவர் உடம்புல ஒரு பாதிப்பு இல்லாம எப்படி இறந்து போவாரு சார்? நீங்க பார்த்தது இல்லையா சார்? பேப்பர் எடுத்து படிங்க சார். திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக்ல இப்ப நிறைய பேர் சாவறாங்க சார். ஹார்ட் அட்டாக். ஆமா, ஹார்ட் அட்டாக் ஏன் வந்துச்சு? 33 வயசுல ஹார்ட் அட்டாக் அவசியம் சார். இன்னைக்கு நாகரிக உலகத்துல லைஃப் ஸ்டைல். சார் எனக்கு ஏன் வரல? சரி, உங்களுக்கு ஏன் வரல? டெய்லி குடிக்கிறானே ஒருத்தன், அவனுக்கு ஏன் வரல? சார் எங்க பக்கத்து வீட்டு கிழமை ஒருத்தர் இருக்கேன் சார், டெய்லி 2 லிட்டர் சாராயம் குடிக்கிறான், 3 கட்டு காஜா அப்படி குடிக்கிறான், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே வரல. ஆனா பாவம் என் நண்பர்ல லட்டு தின்ன ஆசையா படத்துல அவர் வந்தவர் இறந்து போயிட்டார். ஏன்டா நீ மட்டும் சாவ மாட்டேங்கிற, அவன் சாவன்னு கேட்க முடியுமா சார்? விதி என்ன விதித்திருக்கிறதோ அதுதான் நடக்கிறது. அப்போ உங்க சயின்ஸ்னால நீங்க நாங்க சரி நம்ம சயின்ஸ்னால ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயிக்க முடியலங்கிறத தயவுசெய்து நம்ம ஒத்துக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல இத்தனை செய்தோமே, ஆயுள் நாட்களை அதிகப்படுத்த நம்மால் முடிந்ததா? நம்மளால ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேல எந்த ஆன்சருமே கிடையாது. அதிகப்படுத்த முடிந்தாலும் அதை சயின்ஸ் செய்யாது சார். நல்ல மனித குலத்துக்கு ஆபத்து. அப்படிலாம் சும்மா ஏதாவது அடிச்சு விடலாம், அப்படிலாம் கிடையாது. மனித குலம் 800 கோடி தொற்றுச்சு சார். இல்ல சார், அது ஆபத்து அப்படிலாம் கிடையாது சார். சரி, பூமியை டிரைவ் பண்ற ஃபோர்ஸ் யாரு? இன்னைக்கு வரைக்கும் பூமிக்கு அது ஆன்சர் இருக்கா சார்? உங்க சயின்ஸுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே, உங்களுக்கு வந்து மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை எல்லாம் படிக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. சரி, யார் அதை சுற்ற வைப்பது? இதுக்கெல்லாம் சயின்ஸில் ஈர்ப்பு விசைன்னு ஒரு லாஜிக் இருக்குது, ரைட்டு. இந்த ஈர்ப்பு விசை அழிந்தே போகாதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? எரிக்கற்கள் வருது, இடிக்குது, போகுது. அந்த மாதிரி பூமியும் நான் முன்னாடியே சொன்னேன், நாளைக்கு ஏதோ ஒரு நடக்க போகுதுன்றதை தான் உங்களுடைய மூலதனமாக வச்சு தொழில் பண்ணுறீங்கன்ற சார். அதான் சார் என் பொழப்பு சார். இது ஏன் இருக்கக்கூடாதுங்க? நான்ஸ்ட்ரோம் இருந்தார், நாஸ்ட்ரடாம்ஸ். அவர் ஒரு காலத்தில் இருந்தார். அவரை நீங்கள் முட்டாப்பில் ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்பீங்களா? எங்கள் உலகத்துக்கு எல்லாம் ஒரு இலையில சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, பொரியல் இருக்குது, எல்லாமே சாப்பாடு தான். நீங்கள் ஒரு செக்ஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, செக்ஸாலஜி படிச்சிருக்காரு. என்னங்க கருமம் இதெல்லாம் படிக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? ஏன் அது விஷயம் இல்லையா? இல்லை, அது படிப்பு தான். அது படிப்பு தானே? ஏன் இதுவும் படிப்பு தான். எங்களுக்கும் படிப்பு இருக்கு. செக்ஸாலஜி சயின்ஸ் அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம சொல்றோம், அது இங்க இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா அது இங்க இருக்கிறவங்க, அமெரிக்கால இருக்கவங்க அது தப்பு. அப்ப புரியுதா? உலக நாடுகள் எல்லாம் ஜாதகம் பார்க்கிறது. எனக்கு டொரண்டோ நாடுகள் எல்லாம் இது போலி கனடாவிலும் இருக்காங்க. யார் சொன்னா? கனடாவிலே டொரண்டோ இருக்கு, ஒன்டாரியோ ஃபுல்லா என்னோட கிளையன்ட்ஸ் தான். அங்க போய் என் பேரை சொல்லுங்க. தெரியாது சார். நான் நாளான்னைக்கு ஸ்ரீலங்கா போறேன் சார். நான் போறேன் 10 நாள் ஸ்ரீலங்கால இருக்கிற அத்தனை மக்களையும் மீட் பண்றேன் சார். எனக்கு உலக நாடுகள் ஃபுல்லா கிளையன்ட்ஸ் இருக்காங்க சார். நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்னா, என்னை நம்பாமல் ரோமானிய பேரரசர் காலத்துல இருந்து ஜாதகம் இருக்கு. ஆமா சார், இருக்கு சார், கண்டிப்பா தேவை. ஏன்னு கேளுங்களேன். இப்போ ஏன் ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க வரும்போது, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் போது நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயும் போறேன். இதுல இருக்க நெகட்டிவ் நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது கேட்ட கேள்வி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் லூசு போய் சொன்னான். மூல நட்சத்திரத்தில், அதாவது வந்து ஆணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள். இவ்வளவுதான் சொன்னது. ஆணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள். எவனோ ஒருத்தர் அதை ஆண் மூலம் அரசாளம்னு சொல்லிட்டான், பெண் மூலம் நிர்மூலம்ட்டீங்க. முருகன் போர் செய்த ஊர். அப்படி அந்த கிரைட்டீரியா படி அன்னைக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாமே அரசர்களாக இருக்கணும். அங்கதான் வரீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாரி, உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 30 வயசு இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தியாக தானே இருக்கணும். ஏன்டா இல்லைன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில்? ஏன் என் நண்பர் ஹார்ட் அட்டாக்ல செத்தார்? பதில் சொல்லுங்க. பதில் இருக்கா? சார் நாளைக்கு சொன்னீங்கல்ல சார், இட்ஸ் ஏ ரூல், பட் இட் ஹேவ் சம் அனதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. அவங்க ஜாதகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களும் இருக்கு. இது ஒரு ஃபேக்டர். ஏன்னா அன்னைக்கு அந்த மன்னராட்சி காலத்தில் எழுதி வச்சதை இன்னைக்கு நீங்க அப்படியே மாத்திக்கிறீங்க. சார் கம்யூனிசம் படிச்சா உங்களுக்கு கம்யூனிசம் வரும் சார். சரியா? கம்யூனிசம் படிச்சிட்டீங்க, உடனே நீங்க கம்யூனிஸ்ட் ஆயிட்டீங்களா? தேசிய கீதம் பாடிவிட்டால் நாட்டுப்பட்டு வந்து விட்டதா? திருக்குறள் பாடிவிட்டால் தமிழ் பற்று வந்து விட்டதா? கிடையாது. தமிழ் பற்று என்பது வேறு. இங்கே தமிழ் பற்று இருந்தால் இவை அத்தனையும் படிப்பீர்கள். இது அத்தனையும் படித்ததால் தமிழ் பற்றுலாம் ஒன்றும் வராது. தமிழ் பற்றுங்கிறது ஒரு உணர்வு. அதை போலத்தான் நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க. இது எப்படி வந்து இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? கல்யாணத்தை பிரிச்சு விடல. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து இப்படி தானே இருந்திருக்கும் ஆண் மூலம் அரசாலும். இட்ஸ் எ பாயிண்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதுவும் படிச்சிருக்கீங்க, அருணிகா நாசரும் படிப்பீங்க, இந்திரா சுந்தரராஜன் படிப்பீங்க, வைரமுத்து படிப்பீங்க, வாலி படிப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே வேணும். உங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கா? வைரமுத்து படிச்சிட்டிங்களே, உங்களுக்கு இப்படி ஆயிருக்கணுமே அப்படின்னு கேட்டால் ஏன் ஆகணும்? நான் அதை படித்தே ரசித்தேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் கவரப்படலையே. நீங்கள் கவரப்பட்டிருந்தீங்கன்னா அவரை மாதிரியே பாயிண்ட் ஆகிருப்பீங்களே அப்படின்னா எனக்கு அது அவசியம் இல்லைங்கிறீங்க. அவ்வளோதானே? சிம்பிள். நான் ஒன்றே தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்கிறதுக்காக நான் பி மெக்கானிக்கல் சார்,
நான் பிஇ மெக்கானிக்கல் அறிவியல் படித்த நபர். ஆமாம், நான் ஒரு கம்பெனியில் பெரிய கார் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். நிறைய இங்கே ட்ரோல்லாம் போடுறான், அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தேன். அங்கே கூட இங்கே நல்ல வருமானம் வருதா? அங்கே தான் வேற. இப்படி நீங்கள் எளிமையாக ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாத்தையுமே. ஒரு டீச்சரை பார்த்து, என்ன டீச்சர் ஸ்கூலில் எடுக்க மாட்டீங்க, சாயந்தரம் டியூஷனில் வச்சு சம்பாதிப்பீங்க, செம்மாள் டீச்சர் நீங்கள். ஏங்க அவங்க பசங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி டியூஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வேறு பேர் வைக்கிறதா தான் வச்சுக்கங்க. அது நல்லா இருக்கும்னு நினச்சா காசு வாங்கக்கூடாது. எங்க அவங்க பிழைக்க வேண்டாமா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த டியூஷனுக்கு அவங்க செலவு பண்ணுற நேரம் ஜாதகத்துக்கு 5000 ரூபாய். நீங்கள் இப்போ நீங்களே சொன்னீங்க, நீங்கள் இப்போ ஆங்கர் பண்ணுறீங்க சார். ஆமாம் சார், 50,000 கூட வாங்குவோம் சார். சார் அவங்க தர முடிஞ்சவன் தர முடியாதுன்னு பார்க்க முடியல. நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது சார். பண்டமான்றது தான் உலகத்தின் அடிப்படை சிஸ்டம். நல்லா புரிஞ்சுங்க. வெள்ளம் கொடுத்தா சக்கரை கொடுத்தீங்க, அப்புறம் பணமாக வந்தது. நான் பணம் கொடுத்தேன், நீங்கள் கார் கொடுத்தீங்க. நான் பணம் கொடுத்தேன், நீங்கள் வேறு பொருட்கள் கொடுத்தீங்க. சரி, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சாரி உங்கள் மனசு சரியில்லை, உங்கள் நண்பர்கள் உங்களை நம்பி துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து என்ன குருஜி இந்த மாதிரி ஆச்சு சொல்கிறீங்க. இப்படி இருக்குது, குரு பார்வை உங்கள் மேலே படுறதுக்கு மார்ச் 19 ஆகும். அப்புறமா குரு உங்களை பார்ப்பார். குரு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் இந்த தீய சகவாசம்லாம் போயிடும், நீ கவலைப்படாத நிம்மதியாருன்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் கண்ணு திறந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கம்ஃபர்ட் ஃபீலிங்கை எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்க? உங்களுக்கு யார் கொடுப்பா? நீங்கள் கேட்பீங்க சைக்காட்ரிஸ்ட் கொடுப்பான்னு. அதெல்லாம் முடியாது. சைக்காலஜியை தாண்டிய பிலீஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஜெயிக்கும். சைக்காலஜி சொல்லும், தோல்வியை கண்டு தாழாதே, எழுந்து நில், டிஸ்க்னு எழுதிக்கோ, இப்படி பண்ணு, 4 தடவை மூச்சு விடு. அதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மாரியாத்தா நம்புறீங்க. மாரியாத்தா only gives comfort more than psychiatrist. அவருக்கு இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி அவருக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து நீங்க இப்படியே என்னோட கேள்வி, உங்களுக்கு இருக்கிற ஜெர்னலிஸ்ட் திறமையை பயன்படுத்தி ராம்ஜியை மடக்கிட்டீங்க. இது உங்க வேலையான? அப்பெல்லாம் கிடையாது. வந்தாரு ஒரு விருந்தினர், உங்க வேலையை பார்த்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு நதி என்ன இல்ல, இன்னமும் இதை நம்புற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கணும்ல, அதனால தான் சொல்லுங்க. ஏன் இப்படி கல்யாணத்தை பிரிச்சு விடுறீங்க? கல்யாணத்தை நான் தோசம் அப்படி இப்படின்னு உங்க உடம்புல ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்றேன், மருந்து நான் தரேன், அதை சாப்பிடுங்க. நான் பிரிச்சலாம் உடலையே. கேன்சர் வந்து செத்து போயிரு நான் சொன்னேன், கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன். இங்க பாருங்க, நீங்க சொல்ற தோஷத்தினால பல பெண்களுக்கு கல்யாணம் ஆகலையே. அதான் சொன்னேன், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. முருகன் போர் செய்த ஊர் போர் ஊர், குறவர்கள் நிறைய இடம் தடம் குரட்டூர். ஏன்டா இப்படி மாறிச்சுன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில்? இதுக்கு முன்னாடியே ஒரு அதே போல தான் பெயர் மருவி எவ்வளோ நடந்திருக்கு. சென்னையில் இருக்கிற பேரே கிடையாது, ஊர் பேர்லாம் கூட பாருங்க, மருவியே நிறைய நடந்திருக்கு. அதே போல தான் ஆண் மூலம் என்பதை ஆண் மூலம் என்று ஆக்கி, இப்போ பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம், கேட்டியில் பிறந்தால் கோட்டை ஆளலாம், மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் எல்லாம் சொல்றீங்க. மகோன்னா ஜகன்னா என்ன? உலகம். தரணின்னா என்ன? உலகம். எல்லாம் ஒரே பொருள் தான் வருது. ஆமாம் வருது. இங்கே இதை ஒரு வியாபாரத்துக்காக இருக்கிற ஜோதிடர்கள்னு ஒருத்தர் இருக்கான். இந்த கல் விற்கிறவங்க ஃபுல்லாக அந்த கேட்டகரி தான், ரைட்டா? உண்மையிலேயே என்னை போன்ற ஜோதிடர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்கீங்க, உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும், இங்கே ஃபுல்லாக ரெட் டாமினேஷனாக இருக்குது, இங்கே செவ்வா, ரைட்டு, இன்றைக்கி நாள் வந்து இப்படி இருக்கும், நீங்கள் இதான் பண்ண போகிறீங்க, கிழக்கு திசையாக பார்த்து உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பார்க்குற பார்வையே சரியில்லை, அடுத்து இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் கடகராசி, சந்திராஷ்டமம் இன்னும் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, கத்த போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கும் உங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே போல தான் நான் ஒரு டாக்டர். எனக்கு சொன்னீங்களா? இல்லை, அப்படி சொல்கிறேன். எனக்கு உங்களை விட நான் லைஃப் கூட ட்ராவல் பண்ணுறேன் சார். 3ஆம் நம்பரில் பிறந்திருக்கீங்களா? ரைட்டு, குரு தான் வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கீங்க. நான் புரிஞ்சுப்பேன். உங்களுக்கு புரியாத சைடு எனக்கு தெரியும். கன்னத்தில் மச்சம், நெத்தியில் மச்சம், நாலேஜ். அப்பா கண்டிப்பாக ஸ்கூல் டீச்சராக இருப்பார். என்னால் உங்களை அப்படி கணிக்க முடியும். நல்லா புரிஞ்சிங்க. சூப்பர் டாபிக் இது. இது பிடிச்சதுனால தான் கார்பரேட் வேலையில் எனக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து மணி அடிக்கிறேன். வெறும் சாதாரண ஒரு ஸ்ரீமடம் வச்சு நடத்துகிற ஒரு மடாதிபதி நான். சரியா? இதில் இருக்க சுகத்தை நான் ரசிக்க ஆரம்பித்து விட்டேன். மனித மனங்களை படிப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது. மனிதர்கள் வாழ்வை வழிநடத்துவதில் ஒரு கர்வம் இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஐம் ஹாப்பி. இந்த ஃபீலுக்காக நான் வந்திருக்கேன். இன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்குற இந்த ராம்ஜி மடாதிபதி இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆசிரமம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, சார் ஒருத்தர் தீவு வாங்கினார், நீங்கள் எப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் என் தீவு வாங்கினேன், கண்டம் வாங்குறேன், ஆசிய கண்டத்தை வாங்கி விடுகிறேன். அதே போல இந்த லட்சியம் தான். அப்படி நீங்கள் கொடுக்குற ஃப்ரேம் தான் சார். நீங்கள் போலீஸை வந்து அங்கிள்னு கூப்பிடுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, மாமா நின்னாரு, என்னை பிடிச்சிட்டாரு, இதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஆனால் நீங்கள் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. டீச்சரை வாத்திங்கிறாங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எந்த தொழில் நீங்கள் இழிவுபடுத்தலை? வாத்திச்சிங்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படின்னா என்ன கணக்கு புலமாக வந்தானே நீ அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ஏதாவது ஒன்று தொழிலை கிண்டல் பண்ணுறது, மணி அடிக்கிறதுன்னு சொல்கிறது, தொழிலை கிண்டல் பண்ணி தான் எல்லாருமே இங்கே நடந்துக்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். எந்த தொழிலும் இழிவானதல்ல. நீங்கள் ஆன்மீகத்தில் வந்தால் மட்டும் பணம் சம்பாதிக்க வந்து விட்டாயா ஏங்க, இது எப்படி தொழிலாக முடியும்? ஆன்மீகம் ஒரு சேவை. வரலாமா?
நான் சேவையாகத்தான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் என்னுடைய இன்னொரு சேனலில் நான் பேர் சொல்ல விரும்பல, எடுத்து பாருங்கள். ஒரு கடல் ஃபெலிக்ஸ் சார் நானும் போன தடவை இந்த சீட்டில் உட்காந்து தான் பேசணும். முட்டா எப்படிலாம் ஏமாத்துறானுங்க அப்படின்னு. ஏங்க இது இங்கே பாருங்க, முதலே கிரேக்க நாட்டில் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவருடைய கடவுளாகப்பட்ட சந்திரனை வழிபடுவதற்காக ஒரு மாவிலே வட்டமாக செய்து அதன் அருகிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து சந்திர பகவானுக்கு நன்றி சொன்னார்கள். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த கார்ப்பரேட் என்ன பண்ணிச்சு, அதை ஹாப்பி பர்த்டே டு யூ கேக்காக மாற்றி தலையில் ஒரு குல்லாவை போட்டு இதை கட் பண்ணுறது தான் ப்ரோட்டோகால்னு ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைடு. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை. எல்லா மதத்திலையும் இப்படி இருக்கும்ல? எல்லா மதத்திலையும் இல்லை, உலகத்திலே ஒரு கார்ப்பரேட்டுகள் இருக்கின்றன. உலகத்தை வடிவமைக்கும் கார்ப்பரேட்டுகள் அவர்கள் மார்க்கெட்டை வழிநடத்த ஒரு ஐடியா பண்ணுறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நகை கடைக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நகை விற்கிறதுக்கு ஒரு 4 அட்சய திருதை வச்சு பண்ணுறாங்க. அட்சய திருதை எடுத்தால் நல்லது தான், இல்லைன்னு சொல்லுவோம். அதையும் இவ்வளோ பெரிய கண்டென்ட் ஆக்குறீங்க, மாதம் திருதையை தேதி வருது, அப்போ எடுக்கலாமே. கண்டென்ட் வியாபாரம், பிஸ்னஸ். ஸோ எல்லா துறையிலும் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு தப்பு இருக்குது. இன்றைக்கும் வாத்தியாரில் திருட்டு போய் வாத்தியார் இருக்க தான் செய்கிறான். அதெல்லாம் நான் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, அவனை பார்த்துட்டு நல்ல போலீஸ் இருக்காங்க சார். நீங்கள் ஒரு கெட்ட போலீஸை பார்த்துட்டு நல்ல போலீஸை நீங்கள் என்ன சம்பாதிக்கண்டியோ மாமூல் வாங்குறியா, நல்ல போலீஸ்ட்டை கேட்டு பாருங்க, இருக்கவே முடியாது. அதான் என்ன வேறுபாடுனா, இப்போ ஒரு போலீஸோ ஒரு டாக்டரோ தவறு செஞ்சாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து அந்த வேலையை அவர் செய்ய முடியாத அளவுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஜோதிடர் அப்படி பண்ண முடியாது. ஏமாத்துற ஜோதிடர் வந்து அவர் சொல்றது எனக்கு நடக்கலைன்னா என்னோட காசு போச்சு சார். என்ன மாதிரி இன்னும் 100 பேரை ஏமாத்துவார் சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், உங்களை யாரும் ஜாதகம் பார்க்க கூப்பிடல, உங்களை யாரும் கூப்பிடல. உங்களுடைய கியூரியாசிட்டி எப்படியாவது ஷார்ட்கட்டில் ப்ரமோஷன் வாங்குங்க உங்களுடைய எண்ணம், நீங்கள் இதை பண்ணுறீங்க. நான் நல்லபடியாகவே சொல்கிறேன், நான் பாட்டுக்கு ஜாதகம் பார்க்குறேன், நான் பாட்டுக்கு ஆன்மீக பணி திருப்பணி செய்கிறேன். ஸ்ரீமடத்துடைய மடாதிபதி நான் விஷ்ணு மாயாவுக்கு டெய்லி ஹோமம் பண்ணுறேன். இது வரைக்கும் 1000 ஹோமத்துக்கு மேலே பண்ணிட்டேன். எங்கிட்ட இருக்கிற நல்லதை பாருங்கள். நீங்கள் எங்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறீங்க சார், சுவாமி எங்கிட்ட காசெல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு வந்து நல்லபடியாக சொல்லுங்கள் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, பேராசையினால் வருபவர்களும் திருட்டுத்தனத்தால் வருபவர்களும் தான் நிறைய பேர். முன்ன வந்து மனசு கஷ்டத்துக்காக வந்துட்டு இருந்தாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க சார், கார்ப்பரேட் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இயக்கலை. முன்ன மனசு இல்லை, என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், சிவன் கோயில் சிவனை வணங்குவோம், இல்லை மாதா கோயில் மாதா வணங்குறேன், வணங்கிட்டு அப்பா காப்பாற்றுப்பா வணங்கிட்டு வந்துரு, வேறு எது பண்ண மாட்டீங்க. தட்டில் கூட காசு போட மாட்டாங்க சார். போவோம், சாமி கும்பிடுவோம், நமச்சிவாய ஓகே கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு வரோம். ஆனால் இன்னைக்கு தேடி திருநள்ளாறு போகிறோம், தேடி ஆலங்குடி போகிறோம். காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், எல்லாம் வல்ல செவ்வாய் பகவான் அருளுடன் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம், உடனே செவ்வாயோட போட்டோ அப்படி இருக்கு. ஏன் இது வந்தது? இப்போ கிரகங்களை வச்சு நான் கால்குலேட் பண்ணுறேங்கிறது உண்மைதான். ஆனால் இதை மார்க்கெட் பண்ணுறது நான் கிடையாது, இங்கே இருக்கிற ஒரு ஏஜென்சி. அது எனக்கே தெரியல, கண்ணுக்கு தெரியாத சில இது எழுதியிருப்பார், ஒரு புத்தகம், ஒரு என்ன அடிமையின் கதை, ஒரு கார்பரேட் இவரின் கதை, பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். அதில் படிங்க, அதில் சொல்லுவாங்க நமக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது, மக்களின் அறியாமை அது பயன்படுத்துகிறது. ஜெம்ஸை விற்கணும், என்ன செய்யறது தெரியல, அதுக்கு ஒரு நேம் வச்சு பண்ணுறாங்க. நான் இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்ட் ஆனவன். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். ஆனால் அதை மிகைப்படுத்தி ஜோடிக்கப்பட்டு இவர்கள் திரியாக ஏமாற்ற. நீங்கள் அதை ஜோதிடம்ங்கிறத பார்க்காம சார், நீங்கள் மருத்துவம் அப்படிங்கிறது மருத்துவம் சார், அதுதான் நான் பேசுறது. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, அறிவியலை நம்புறேன். நான் இருந்துட்டு போங்க, எந்த கோயில் குளத்துக்கும் போனது கிடையாது. உங்களை மாதிரி 100 பேர் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கேன். நான் இருந்துட்டு போங்க சார். நல்லா எனக்கு ஒரு மைண்ட் அப்செட்டா இருந்துச்சுன்னா நானே என்ன ஆசுவாசப்படுத்தி நான் என்ன ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ நீங்க புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு நீங்க வந்து இந்த காலத்தை நிறுத்தல, 7.5 சனி போச்சு, உங்களுக்கு வந்து இது நடக்கும், கெட்டது நடக்கும், அது நடக்கும், அடிபடும் சார். எனக்கு எதுவுமே நடக்க நீங்க கேட்டீங்கன்னா நான் நடக்க போறத சொல்லுவேன். நான் அப்ப எதுவுமே நடக்காமையா நான் வந்து டாப்ல இருப்பேன் சொல்லுங்க? உலகின் மிகச்சிறந்த ஜோதிடர்களில் நானும் ஒருவன். என்ன வாண்டட்ல வச்சிருக்கேன், அதான் சொல்றேன். எத்தனையோ பேர் எனக்கு தொடர்பு கொள்ள முடியாம உட்காந்துருக்கான். சொல்லாம இந்த ஒரு வேலையை உங்களால் செய்ய முடியாது. ஒரு வேலையில் எக்ஸலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டாண்ட் ஆக முடியும், இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை நான் யார்கிட்ட செஞ்சு கொலை போடுறது என் வேலை கிடையாது. இப்போ மருத்துவன் ஊசி போட்டு மன்னிப்பு கேட்பதில்லை. நான் ஒரு டாக்டர். ஐயோ ஒரே ஊசி போடுறேங்க சாரிங்க அப்படின்னு கேட்டால் ஊசி போடுவேன், வருவேன் கையை கேட்டு ஊசி போடுவேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன டாக்டர் நறுக்குன்னு குத்திட்டீங்க அப்படின்னா அதுவும் இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நடப்பதை சொல்கிறது என் வேலை. உனக்கு டைவர்ஸ் ஆயிரும் பார்த்துக்க, இப்படியே போனால் டைவர்ஸ் ஆயிரும். ஒருத்தோடு மதிக்க மாட்டான். உனக்கு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் உனக்கு டைம், நீயே ஓடி போய் திருந்திக்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவன் ஒய்ஃபோட சண்டை வரும்போது நான் சொன்னது அவன் மைண்டில் வரும், ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்ன குழப்பிட்டியாங்க, ஏன் வியாதியாக சொல்லக்கூடாதா? சில பேர் வருவாங்க, நல்லதான் நல்ல வார்த்தை சொல்லுங்கள் ஜோதிடரேம்பாங்க. டாக்டரை பார்த்து டாக்டர்
நல்லதா நாலு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ டாக்டர் வந்த? டாக்டர் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீடு எல்லாமே மருத்துவரோட இருக்கு. ஒரு டாக்டர் ஒரு ஜோதிடர், ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே உயிர் சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவரை விட மருத்துவரை விட அச்சுறுத்தல்னா அவங்க காசை கொடுத்துருவாங்க. நோ, மருத்துவர் விடவே நான் சிறந்தவன். ஏனென்றால் மருத்துவர் வெறும் உடலை மட்டும்தான் பார்க்கிறார், உள்ளத்திற்கும் சேர்த்து பார்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களால் என்ன ஜெயிக்கவே முடியாதுங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அறிவியலை கொண்டு பார்க்கிறீர்கள். நான் உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் உங்கள் அறிவியலால் இறைவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. முடியாது. என் ஞானத்தால் முடியும். நான் இறைவனோடு பேசுகிறேன், இறைவனோடு உறங்குகிறேன். உங்களுக்கு இறைவன்கிற ஃபேக்டர் மேலே பயம். உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கே வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது, ஏதோ ஒரு பிரச்சனைனா, ஒரு வீடு விற்கணும், ஆள் வந்திருக்காங்க. அப்பா ஜீசஸ் நல்லபடியா இது விற்கணும், அப்பா மாரியாத்தா இந்த வீடு நல்லபடியாக வர்றவன் ஓகே சொல்லி போயிடணும், கடன்லாம் அப்படின்னு. சாமி ஏன் இப்போ சாமி கும்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? ஒரு திரட்டு, ஒரு கயிறு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை சார். நல்லா புரிஞ்சு. ஒரு கயிறு இல்லை. நான் என்ன கேட்குறேன், இல்லை ஒரு ஆறுதலுக்கு கடவுள்னு அவனும் ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். தவறுன்னு சொல்லலை, அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ள நம்ம தலைவர் அவங்களுக்கு யார் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு க்ளீனாக ஒரு லைஃப் வாழ்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சு குளிப்பேன் ஆச்சாரமாக, சுவாமிக்கு அப்பா சாமி கும்பிட்டு வேலைக்கு போப்பான்னு அம்மா சொல்கிறாங்க. சாமி கும்பிட்றேன், போகும்போது தடுக்கிறேன், ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போப்பாங்கிறாங்க. ஒரு தண்ணி வருது, தண்ணி குடிக்கிறேன், எந்திரிச்சு போகிறாங்க. ஏற்ற மாதிரி பூனை குறுக்க ஓடுது, இருப்பா இன்னைக்கு என்ன நாளே சரியில்லை, ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஏதோ என்னை உணர்த்துறதுக்காக இந்த உலகம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எதுவும் நடக்குது. இன்னைக்கு நாள் சரியில்லை. அப்போ நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன். காலையிலே தெரியும் இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு. அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான், அப்படியே கத்தாது அந்த முடிவுக்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலா? நான் பாட்டுக்கு இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன். இஷ்டப்படி வாழுங்க, குடிங்க, ஆட்டம் போடுங்க, இஷ்டப்படி வாழுங்க. ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் எவ்வளவு உண்மையோ, அக ஒழுக்கம் என்பதும் உண்மை. அறிவியலால் நீங்கள் இதை சாப்பிடு, இவ்வளோ கலோரி புரோட்டீன் சொல்ல முடிஞ்ச உங்களால் உள்ளத்தை சரி செய்ய அறிவியலின் என்ன வழி? எத்தனையோ பேர் இருக்கான். சிறுமியை கொலை பண்ணுறான். செம்பின்னு ஒரு படம் பார்த்து அழுத. சிறுமியை இது பண்ணுறான். அப்போது இந்த மனித மிருகம் எங்கிறது வந்தது? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஆஹா இருக்கு, நான் முடிச்சிடுறேன். பகுத்தறிவுவாதிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன். அறிவை கொண்டு பிரதானமாக இயங்குபவர்கள். ஆனால் நான் எப்படி உங்களை கிண்டல் பண்ணுறது எனக்கு ரைட்ஸ் இல்லையோ, நீங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். இவ்வளவு குற்றங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா, பெண்களை இழிவா நடத்துறவங்க, பெண்களை தனக்கு கீழா நினைக்கிறவங்க, சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க, மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்க, லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு எங்கெங்க போறீங்க? நான் சொல்ல எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதை கடந்தவர்கள். நான் ஒரு குரு, லோக குரு. எனக்கு பேர் உங்களுக்கு எடுத்தோன்னு நீங்க ராம்ஜின்ட்டீங்க. என் பேர் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். நான் இதெல்லாம் தாண்டி பரமஹம்சருங்கும் போது நான் அதை தாண்டியவன். இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என் ஞானத்தால் இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நீங்க திரும்ப இழுத்துட்டு போய் பஞ்சு மிட்டாய் வைக்க சொல்றீங்க. நான் ஒரு பெரிய யானைன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இப்ப யானையாவே இல்ல, நான் சுய விளம்பரத்துக்கு சொல்ல. நீங்க லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு ஆன்மீகத்தோட ஜாதியை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, மனுநீதி சாஸ்திரத்துக்கு தான் வருவீங்க அடுத்து. நான் என்ன கேட்கிறேன், எத்தனையோ தவறுகள் சாதியின் அடிப்படையில் நடந்ததுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க. ஆன்மீகம் என்பது சாதியை அணைக்க, அந்த நெருப்பை அணைக்க, உள்ளத்திலேயும் தவறுகளை களைய. ஆன்மீகத்துக்கே கலரடிச்சு விட்டுறாதீங்க. தவறு சாதியில் இருக்குன்னா அந்த ஆன்மீகம் சாதியை ஒழிக்க என்ன பண்ணுச்சு? ஏங்க சாதியோட தான் வாழணும் ஒரு கட்டமைப்பை இந்த லூசுபய சமுதாயம் உருவாக்கிருச்சு. நீங்களே நினைச்சாலும் சாதி உடைக்க முடியாது தெரியுமா? அப்ப அந்த இந்த சாதியினால இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா கட்டமைப்பை நம்மளை சுற்றி நடக்கிற சரி பண்ண முடியும். நீங்க ஜாதகத்தால சரி பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு நான் கம்ஃபர்ட் மட்டும் தான் தர முடியும். ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றுதான், ஜோதிடமும் அறிவியலும் ஒன்றுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஜோதிடமும் நம்பிக்கைகளும் தரவுகளும் என்ன கேக்குறீங்க? நான் ஒரு துடைப்பம் அல்ல. நீங்க என்ன கணிதத்தையும் அறிவியலையும் வைத்து ஜோதிடம் கணிக்கக்கூடிய ஜோதிடரா, சாமியாரா, நீங்க மடாதிபதியா, யார் நீங்க? இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மீகவாதி. ஒரே வார்த்தையில சொல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகம் தெரியணும்னா இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கணும். என்ன எப்படி இருக்கு? 7.5 சனி போயிட்டு, ஓ 3ஆம் நம்பர்ல பிறந்தீங்க, ரைட், மஞ்சள் கலர் சட்டை கழட்டுங்க, இது வேண்டாம், இனிமேல் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, இது சாப்பிடுற சட்டைக்கு எல்லாத்துக்கும் சார், எல்லாத்துக்கும் இருக்கு சார். சட்டம் இல்லை சார், சார் மூட நம்பிக்கை, சார் மூட நம்பிக்கை இல்லை. உங்க கலர்ஸ் உங்க மனதை மாட்டுன்னு அறிவியல் சொல்றான். வெள்ளை கலர் பார்த்தா சமாதானம் சார் வச்சிருக்கீங்களே சார், சமாதானம் பூரா வெள்ளை கொடி காட்டுறீங்க. சிவப்பு கலர் புரட்சியாளன் அப்படிங்கிறீங்க. கருப்பு சட்டை போட்டா எதிர்ப்பாளன். இன்னைக்கு இது மாதிரி இவர் சட்டை கருப்பு சட்டை அதிகமா பார்க்கக்கூடியது அடுத்தவன் சட்டையை தான் சார். நான் கேட்கறது சொல்லுங்க, இந்த நிறங்களுக்கு பவர் இல்லைன்னா கருப்பு சட்டை போட்டு வந்தா எதிர்ப்புன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, நான் இது ரொம்ப டீப்பாக போனால் சூப்பராக இருக்கும். இதை பகல் என்றும் அதை இரவென்றும் பெயர் வைத்தவன் எவன்?
கருப்பாக இருப்பதால் அது வந்து அதிர்ஷ்டமான நேரம் அல்ல, பொழுது விடிந்தால் தான் அதிர்ஷ்டமான என்று பெயர் வைத்தவன் எவன்? இப்படி கேள்வி கேட்டே போகலாம். கோயில்களை ஏன் இரவில் திறந்து வைத்து பகலில் மூடக்கூடாது? நல்ல கேள்வி. சிஸ்டம் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்கலாம்ல, என்னடா முட்டாள் மூட நம்பிக்கைகளா, இனிமேல் பகலில் நாம் இது பண்ணுவோம், கோயில்களில் மூடிவிடுவோம், இரவுகளில் கோயிலை திறப்போம், இரவுகள் கோயில் திறந்தா சாமி வேணாண்டுருச்சா அப்படின்னு கேட்பீங்களா? காலகாலமாக சில சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி தான் இந்த ஜாதியும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி தொலையுது. இதை சரி பண்ண முடியல. ஏன் முடியல? ஒரே ஒரு கேஸ்ட் எடுத்துக்கோங்க, அந்த கேஸ்ட்லேயே சப் கேஸ்ட் 5 வச்சிருக்கான். அந்த சப் கேஸ்ட்ல தாலியில் பல்லு, எத்தனை பல்லு தாலி, ரைட்டா? இவன் செத்து போனால் உட்கார வச்சு தூக்கிட்டு போகணுமா, படுக்க வச்சு தூக்கிட்டு போகணுமா, எரிக்கணுமா, புதைக்கணுமா? பாதிக்க ஜாதியிலே வட மாவட்டத்தில் ஒரு முறை, தென் மாவட்டத்தில் ஒரு முறை, இப்படி இப்போ நாமம் போடுறாலே அதுலேயே ஒரு 3-4 கேரக்டர், பட்டை போடுறவங்க 5-6 கேரக்டர், சந்தனம் வச்சுக்கிறவங்க 5-6 சார், வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ். இப்போ நான் முற்போக்குவாதி சார், நான் சாதி விட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ண வேணாம். என் மனைவி பெயர் சிந்து, ஒரு மலையாளி. நான் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணேன். இது எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. நான் சாதி மறுப்பை செஞ்சு காமிச்சேன். என்ன மாதிரி எத்தனை பேர் சுயமரியாதையாக செஞ்சு காட்டுறாங்க? கிடையாது, சும்மா பேசுகிறாங்க. வீட்டில் போனால் அப்பா என்ன சொல்கிறாங்களோ, நீங்களே ஒரு பத்திரிகையாளர், உங்கள் அப்பா சொல்கிறது தான் வீட்டில் ஜட்ஜ்மெண்ட். ஃபைனலாக அப்பா என்ன சொல்கிறாரு, அம்மா என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் கேட்டபடிலாம் எல்லாம் சாதி மறுப்பாளர் தான் நீங்கள் பண்ண புண்ணியம். இப்போது எல்லாரும் அந்த மாதிரி அப்பாவை எடுத்து பேசாத, முதல் முறையாக அப்பா சொல்கிறது கேளு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அட் த எண்டு வேறு வழி இல்லாமல் அது கேட்க. அதே மாதிரி தான் சார் நான் வந்து புரட்சி திருமணத்துக்கு ரெடி பண்ணேன். எங்கள் மடத்தில் ஒரு பெருமாள் தாயார், பத்மாவதி தாயார் வச்சு டெய்லி கல்யாணம் பண்ணுறேன். நான் எவ்வளோ பெரிய லூஸ் பாருங்க, டெய்லி கல்யாணம் பண்ணுறேன். எதுக்கு தெரியுமா? யாராவது சாதி மறுப்பு திருமணம் பண்ண வந்தாங்கன்னா அம்பாலோட புடவையும் சுவாமியோட வேஷ்டியும் ஸ்ரீமடத்து சார்பாக கிஃப்டாக பண்ணி கலப்பு திருமணம் பண்ணிக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். யாருமே வரல. யாரும் வரல, வரமாட்டான். வெளியே நின்று கம்பு சுற்றுவான் பாருங்க, அப்படியே பெரியார் திரள் கம்பு சொல்லலாம், சர்டிஃபிகேட்டோட தருவாங்க. சார் எனக்கு ஆசை சார், நான் ஆன்மீகத்தை தொண்டா பண்ணுறேன் சார். நான் டெய்லி சுவாமிக்கு பண்ணுற நைவேத்தியத்தை 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன். வலசரவாக்கம் என் ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்கள், ஆழ்வார் திருநகரில் இருக்கேன், கேட்டு பாருங்கள். ஸோ ஆன்மீகவாதி நீங்கள் தான் சொன்னேன், பிராண்டிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ராம்ஜி சுவாமிகளை வேறு யார் கூடயாவது பெரியவா கூட கம்பேர் பண்ணுங்கள். முட்டா போய் இந்த கல் விற்கிறவன், இந்த நூல் விற்கிறவன்லாம் இருப்பான், அவன் உலகத்தை கெடுக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கூட அவன் பண்ணலை. அவனை மாதிரி கெட்ட சக்திகள் நிறையா பண்ண வைக்குது. அங்காரக பகவானின் அருளோடுன்னு வாட்ஸ்அப் வருதே, இவர்கள் தான் இந்த தீய சக்திகள். இவர்கள் கிரகங்களை திணிக்கிறார்கள். கடவுளை பக்கம் கொண்டு போகாமல் அவங்க மைண்டை என்ன பண்ணுறாங்க, கிரகங்கள் பக்கம் கொண்டு போகிறாங்க. திருநள்ளாறு போ, இது போ, அது பண்ணு, இது பண்ணு, இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு நர்வஸ் ஆகிடுறீங்க. நான் வந்து ஒரு கண்காணிப்பில் இருக்கிறோம், நான் ஒரு பிரச்சனை இருக்கேன், அதுதான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இப்போ நான் ஏன் நர்வஸாகவே தான் இருக்கணுமா? எனக்கு ஜாலியாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி நாள் என்ன, கிளம்பு என்ன? இப்போ பாரு, அதான் உங்கள் கேள்வி. உங்களை நான் இருக்க சொன்னான்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு டாக்டர், திரும்பவும் நான் அதோட கம்பேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவேன். நீங்களே ஒரு எடுத்து மாட்டிக்கிட்டு ஐயோ பிபி ஏறுது, ஐயோ முடியாது, மாடிப்படி ஏறி வந்தால் பிபி ஆகும். ஆமாம், உங்களுக்கு கத்துனா பிபி ஆகும். நீங்களே அது தெரியாமல், அடிப்படை தெரியாமல் பிபி மிஷின் வச்சுட்டு டாக்டர் காலிலேருந்து 10 தடவை பிபி மாறிடுச்சு டாக்டர், நான் செத்துருவேனா அப்படின்னு கேட்குறீங்க. டாக்டருக்கு தான் தெரியும். ஓ போயா. பேய் ஓட்டுற சாமியார் ஒருத்தர் நான் பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து சரி ஒரு சவாலே விட்டேன் அவருக்கு, நீங்கள் இப்போவே உங்களால் முடிஞ்சால் என் உடம்புல ஒரு பேயை ஏற்றி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு. அவரால் முடியல. அதுக்கு ஒரு நாள் வேணும், அந்த நட்சத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அவரால் முடியல. அப்படி இது வந்து உங்களை சோதனை செய்கிற முயற்சின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு நான் இப்போ சொன்னது இது உண்மை அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் நம்பிடுறேன், ஜோதிடரை நம்புகிறேன். இப்போ நான் சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயம் இது இல்லைன்னு தான் சொல்கிறேன். நான் மீண்டும் டாக்டரோட கம்பேர் பண்ணுறதுக்காக தான் காரணம். இவங்க உயிர் வாழ்வான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீ டாக்டர்னு ஒத்துக்கிறேங்கிறீங்க. சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது. எப்போ வேணால் எது வேணால் நடக்கும். ப்ரிடிக்ட் வேணால் பண்ணலாம். இப்படியே சிகரெட் குடிச்சின்னா 2 வயசில் செத்து போயிடணும்னா என்னால் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் எக்ஸாக்ட் டேட் ஆஃப் டெத் எல்லாம் கேட்குறீங்க. இது பாருங்கள், சில விஷயங்களுக்குலாம் இப்போ இந்த பேய் ஏவி விடுறவன் எல்லாம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவனா 1 நம்பர் இல்லை. ஜோதிடர்களே உங்களுக்கு ஆயுசு 89, உங்கள் அமைதி பட படம் பார்த்துறீங்களா? அதில் ஜோதிடர் சுற்றுவார் தெரியுமா, சத்யராஜ் சார். நான் இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுனால சொல்கிறேன். பிறப்பு, இறப்பு, நல்ல திருமணம், குழந்தை, பெரிய பெரிய ரூமோட சாவி எல்லாம் காடுகிட்டு தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ரெடிக்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக செத்து போன டைம் சொன்ன ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். யாராலையும் சொல்ல முடியாது, ஏமாற்றுவாங்க. ஏன்னா சில விஷயங்களுக்கு மேலே யூனிவர்ஸ் எடுக்கிறது தான் முடிவு. சில விஷயங்களுக்கு மேலே வானிலை அறிக்கை எப்படி காற்று மிதமாகவோ வேகமாகவோ அல்லது தாழ்வு நிலையிலோ அல்லது அதிகபட்ச நிலையிலோ பெய்யும்னு சொல்கிறான்ல, அவனை கேட்டிங்களா? ஏன்டா இப்படி குழப்பி விட்ற, வருமா வராதா ஒரே வாரத்தில் சொல்லுன்னு கேட்டிங்களா? அவன் எவ்வளோ டேலண்டாக யூஸ் பண்ண பாருங்க. மிதமாகவோ வேகமாகவோ, அழுத்தம் குறைந்தோ அதிகமாகவோ, சில இடங்களில் பரவலாகவோ அடர்த்தியாகவோ மழை பெய்யும். இதுக்கு நீ சொல்லாமே இருக்கலாம், மழை பெய்யும், மழை பெய்யும், அவ்வளோதான். நம்ம
அதை விடுப்பா மழை பெய்யும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்மீகத்தை எடுத்துக்கணும். ஆக மொத்தம் இவனுக்கு சனி திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு அடுத்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் அண்ணன் நடு ரோட்டுக்கு வரப்போகிற ரைட்டு. நீங்கள் என்னைக்கு நடு ரோட்டுக்கு வருவாங்க, இட்ஸ் எ ப்ராசஸ். சனி பார்த்துட்டே இருப்பார் 2.5 வருஷம். சனிக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார், யார்? மிஸ்டர் காடு. மிஸ்டர் காடு சொல்கிறார் ஆக்சிடென்ட் நெட்ஸ் டு பி ஹேப்பன்னு சொல்லிட்டார். அவன் நல்லவன் சார், ஆக்சிடென்ட் பண்ணும் சார், சட்டம் சொல்லுது சார், லால் எழுதியிருக்கு. சனி சொல்கிறாரு சரி ஒன்று பண்ணு. அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த? லாரியில் போட்டு கொண்டுட்டேன். இவனுக்கு இவனை காலை உடச்சி விட்டேன். இவனுக்கு பிளேடு எடுத்து அவனை சீவ விடு, பென்சிலு. பென்சில் சீவறான், கை கிழிச்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஹேப்பன் எழுதிருப்பா, ஃபைலை க்ளோஸ் பண்ணு. இதுவும் ஆக்சிடென்ட் தான். காடு நினைச்சா என்ன வேணா செய்வார். இது ஆக்சிடென்ட்னு கணக்கு எழுதுவார், அதை ஆக்சிடென்ட்டே பண்ணி காட்டுவார். ஏன்னா அவன் மகாபாவி. இங்கே தான் ஆன்மீகம் வருது, ப்ளே பண்ணுது. என்னன்னா, நீங்கள் உங்கள் எண்ணங்களில் தெளிவாக இருந்து நீங்கள் இறைவன் இருப்பதாக நினைத்து கொண்டு யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நீட்டாக இருந்தீங்கன்னா ஜோசியை பார்க்காதீங்க சார். நான் உங்களை பார்க்க சொல்லி கேட்கவே இல்லையே. நீங்களா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இல்லீகலாக பண்ணுறதுக்குன்னு. உங்களுக்கே தெரியும் நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க, கண்டிப்பாக செத்து போயிடுவீங்கன்னு. உங்களுக்கு ஒரு துணை தேவை. காட் ப்ளீஸ் இப்போ மட்டும் கொண்டுறாத, ஒரு 10 வருஷம் நான் வாழ்ந்துக்கிறேன். ஏன் காடு கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க? எவன் காடு கிட்ட பிச்சை எடுத்துகிட்டே இருப்பான் சொல்லுங்கள்? தப்பு பண்ணுறவனுக்கு தான் காடு கண்டினியூஸாக தேவை. நல்லவனுக்கு காடை பார்த்து மாரியாத்தாக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம், நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போவீங்களா, கும்பாபிஷேகத்துக்கு போவீங்களா? வேலைக்கு தான் போவேன். ஏன் செய்யும் தொழிலே தெய்வம். இதை கூட புரிஞ்சுக்கலாம். அப்படி மாரியாத்தாவே தேவையில்லை. மாரியாத்தா பார்த்தா தான் எனக்கு சோறு. சிம்பிள். ஆன்மீக தெளிவாக இருக்காங்க ஹிந்துக்கள், எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இதில் மாரியாத்தா முக்கியமாக, நாளைக்கு வேலைக்கு போகிறது முக்கியமான, வேலைக்கு போகிறது தான் முக்கியம். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம், அன்னையும் பிதாயும் முன்னேறி தெய்வம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்தை நீங்கள் ஒன்றும் கல்லோட நிற்கல. விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம். விசிஷ்டாத்வைதத்தில் பார்க்குவது இறைவன் இருக்கிறார், நம்மளை மானிட்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். லெவல் 1. லெவல் 2 துவைதம். துவைதத்தில் என்ன நினைக்கிறேன், இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார், எங்கள் அண்ணி தெய்வம், எங்கள் குழந்தை தெய்வம், எங்கள் அப்பா தெய்வம் நான் நினைக்கிறேன். அத்வைதம் நல்லா புரிஞ்சுங்க. துவைதம் என்றால் பக்தியோடு இருத்தல். விசிஷ்டாத்வைதம், துவைதம். அத்வைதம் தான். இது இந்து மதத்தில் மட்டும்தான் அந்த தைரியம் உண்டு. நீதி அநீதி, சுத்தம் அசுத்தம் எல்லாமே போட்டால் பொருளே மாறிடும். அப்போது என்ன சொல்கிறான்? துவைதம் அத்வைதம் பக்தியோடு இருக்காதே. இதை சொன்ன முதல் மதம் இந்து மதம் தான். ஆனால் நீங்கள்லாம் எல்லாரும் வந்து கம்பு சுற்றுறாங்க. யார் தெரியுமா? மாரியாத்தா அக்னி சட்டி எடுக்கிறியே சார், அது லெவல் 1 சார். லெவல் 2ல் எனக்குள்ளே இருக்கிறதா நினச்சிக்கிறேன். அதான் இந்த கான்செப்ட், செய்யும் தொழிலே தெய்வம். 3வது கான்செப்ட் நான் தான் காடுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பர் ஃபீல். இந்த ஃபீலை சொன்ன ஒரே ஆள் இந்த மாதிரி தான். அவன் சொல்கிறான், இஃப் யூ ஆர் குட் தென் யூ நோ நீட் டு ப்ரே காட், பிகாஸ் காட் மாதிரி ஃபீலார் இறைத்துவம் அப்படின்னு சொல்கிறான். இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய மாணிக்கங்களையும் வைரங்களையும் கொட்டி வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். எங்கிட்ட இருக்க சிப்பிகளை பொறுக்கி கொண்டு செல்கிறார்கள் இந்த சிறிய மக்கள். நான் என்ன செய்வது? நான் கடல், எனக்குள்ளே வந்து முத்தெடுங்கன்னு கூப்பிட்றேன். நான் ஒரு வாத்தியார், நான் பல்கலைக்கழகம் படிங்கன்னு சொல்கிறேன். வாசல் என்ன ராசிபலம் தான் நான் படிப்பேன்னு சொல்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? என்ன, நான் ஒரு டீச்சர், என்ன தான் செய்யலாம்? அடித்தாலும் அறிவு வர மாட்டேங்குது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஜோதிடத்தில் பயின்று அதில் நல்லா கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுற நபர். அது தொழில் அல்ல. நான் ஆன்மீகம் ஒரு சர்வீஸ். ஆன்மீகம் என்பது தொழில், ஜோதிடம் என்னுடைய ஒரு கிளை. அவ்வளோ. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏன் இப்படி ஜிப்பா போட்டுக்கிட்டு கொட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு உங்களுடைய அட்டையரை ஏன் மாற்றிக்கிறீங்க அப்படி? சார் இட்ஸ் எ பிராண்டிங் சார். நான் ஒரு பிராண்டில் இருக்கேன். நான் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட். இந்த கேள்வி நீங்கள் ஏன் வந்து நெறியாளர்கள்ட்ட கேட்கல? இப்போ நீங்கள் டிவியில் இருக்க எந்த நெறியாளர் வந்து டை கட்டாமல் வராங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் ஏன் கேட்கல? ஏன்ப்பா டை கட்டுற? இப்போ நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி டிவி நெறியாளர்கள் ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க? பிராண்டு இப்போ போய் பாருங்கள், எல்லாம் முன்னணி சேனல் எல்லாத்தையும் பாருங்கள், டை கட்டிட்டு தான் அவன் நெறியாளராக இருப்பான். கோட்டு போட்டுக்க ஏன் கோட்டு போட்டுக்கிறீங்க? அரசியல்வாதி இருக்கான், எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி தானே போட்டிருக்கான். எவனாவது கலர் சட்டை போட்டிருக்கானா? சாரி, எவராவது கலர் சட்டை போட்டிருக்காரா? நீங்கள் அவரை மாற்ற சொல், நான் மாற்றுகிறேன். இது எல்லா தொழிலுக்கும் ஒரு பிராண்டிங் இருக்குது. இப்போ காக்கி சட்டை போட்டு தான் டிரைவர் ஓட்டுறான். ஏன் காக்கி சட்டை போடுற? சிவப்பு கலர் சட்டை போட்டு ஓட்டுறது யாராவது கேட்டிருக்கீங்களா? யூனிஃபார்ம் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு டாக்டர். ஏன்? அவர் காட்டுகிறார், நான் வெள்ளை மனம் உடையவன், எனக்கு கலர்ஸே கிடையாது என்று காட்டுகிறார். இப்போ நான் வெள்ளை வேஷ்டி கட்டுறேன், நான் வந்து ஆன்மீகவாதி. எந்த ஆன்மீகவாதி லுங்கி கட்டி பார்த்துருக்கீங்களா? லுங்கி. ஏன்னா வெள்ளை நிற வேட்டியை போல நான் வெள்ளை நிறமானவன். இந்த ஜிப்பா, இது என் மனதில் எப்பொழுதும் பதிந்து கொண்டிருக்கிறது. நான் சாதியற்றவன், நான் ஒரு ஞானி என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேன். இதை வச்சு ஒருத்தன் பிராண்டிங் பண்ணுவான். பூம்பா அப்படிமா நீங்க அவனை என்ன ஒரே இடத்துல வைக்க நம்மளை காமிச்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம். நம்ம யார் அப்படிங்கிறது சார், நம்ம பர்சனாலிட்டிங்கிறது, நம்ம பியர் பண்றது, நம்ம பேசுறது, நம்ம கும்பல் எல்லாத்துலயும் இருக்குல்ல சார் பர்சனாலிட்டி. அதுக்காக சீன் போடுறதுக்கு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு கலர் கொடுத்துட்டீங்க, இப்படி தான் இருக்கணும்னு, நான் இப்படி தான் இருக்க முடியும், வேற என்ன செய்யுது?
ஒன்று சித்தர் மாதிரி அழுகுனி சித்தர்னு பழனியில் ஒருத்தர் இருந்தார், அழுக்கு சித்தர். அவர் பார்த்தா அழுக்கா சித்தராயிடணும், சித்தராயிட்டா ப்ராப்ளமே கிடையாது. நான் சித்தராக விரும்பலை. நான் மக்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்க ஓட்டைகளை சொல்லி அவனை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் அரசு ஓஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கரெக்டா? ஆன்மீகத்தில் புரட்சி செய்யணும், அவ்வளோதான். ஆன்மீக புரட்சியாளர் நான். என்ன புரட்சி பண்ண போறீங்க? ஆமாம், இந்த நீங்கள் சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் தப்புங்கிறத ஊரூராக சொல்லிட்டு இருக்கேன் நான். நட்சத்திரங்களை வித்து பொருத்தம் பார்க்காதீர்கள், இதெல்லாம் தவறு. அதே மாதிரி வாஸ்துன்னு ஒன்று இருக்க கிடையவே கிடையாது. லூசு பிள்ளை வாஸ்துனே ஒன்று கிடையாது. இந்த பூமிக்கு கிழக்கு மேற்கு வைத்தவன் எவன்? ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி நீங்கள் எப்போ பார்த்தாலும் திமிராவே பேசுகிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, எரி நரகத்துக்கு செல்லுவீர்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் நரகத்தில் தானே இருக்கேன், நம்ம பூமியில் இருக்கோம், நரகம் அங்கே மேலே இருக்குது, இந்த வா அங்கே அப்படிலாம் சொன்னேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்க, இது பூமின்னு பூமிக்கு தெரியுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? இல்லை, இது பூமின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், அங்கே வார், அந்த நிலா தெரியுதுல்ல, அதுதான் பூமி. அங்கிருந்து மனிதர்கள் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ பாவிகள், அவர்கள் இந்த பூமியில் நரகத்தை அனுபவிக்கிறார்கள். நாமெல்லாம் நரகத்தில் தான் ஆல்ரெடி இருக்கோம் அப்படின்னு. ஓ, என்ன லூத்து மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னா வெறுப்பாகுதா? அதே மாதிரி சும்மா இருக்கிற என்ன நோண்டி நரகத்துக்கு போக சொர்க்கத்துக்கு போனால் எனக்கு வெறுப்பாகுமா? சொர்க்கம் நரகம் எல்லாம் வாழும் முறையில் இருக்கிறது, ஆன்மீகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆன்மீகம் என்பது ஒரு தவம் சார், ஒரு லெவல், ஒரு திமிரு. நான் இறைவன், அந்த திமிரு எனக்கு இருக்கு. ஆமாம், ஒரு திமிரு. நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ஆனந்தமாக. ஆன்மீகத்தின் பேரில் தவறே நடக்கிறது இல்லையா? அதான் சொன்னேன், நீங்கள் அவனோட போய் நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு ஆளை, ஏதோ ஒரு 4 ஊசி போட தெரிஞ்ச ஒரு ஆளை பெரிய எம்டி படிச்ச டாக்டரோட கம்பேர் பண்ணுறீங்க. டாக்டர் தான் நீங்கள் டாக்டர்னு இல்லை, சாதாரண எப்படியே வச்சுக்கலாம். நான் வேறு யார் க்ளீன், நான் வேறு யாரை காட்டுறது? நான் பெரிய போலீஸை கம்பேர் பண்ணலாமா? என் ஃபீல்டுக்கு யார் மேட்ச் ஆவாங்களோ. ஆக ஸோ ஆன்மீகத்தின் பேரால் நடக்கும் தவறுகளுக்கெல்லாம் மக்களின் அறியாமை தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய 2வது பொண்டாட்டி, எனக்கு ஒரு திருட்டு பொண்டாட்டி இருக்கா, அவள் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன வழி? அது சாஸ்திரத்தில் அவளை சேஃப் பண்ணுறதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்குறான். இப்போ என்ன செய்யலாம்? என் கூட ட்ராவல் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. இந்த சமுதாயம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை என்னை போன்றவர்களிடம் கேளுங்கள். ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு கேளுங்க, அவன் சொல்லுவான், இவன் சின்ன பிள்ளைய இந்த மாதிரி பண்ணா, போக்சோவில் கைது பண்ணாங்க சொல்லுவான். போலீஸ்காரங்களாம் ஏன் கடுமையாக நடந்துக்கிறாங்க? தப்பை பார்த்து 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 மறத்து போச்சு. அந்த மாதிரி எங்கிட்ட வர்ற கன்சல்டேஷன் ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் காதுகளில் ரத்த முடியும். ஒருத்தர் வந்தார், சுவாமிஜி இந்த மாதிரி இந்த ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்க. நான் இயரை பார்க்கல, நான் ஜென்ரல் பார்த்துட்டு, வேணாங்க பொண்ணு பார்க்க போகிறார் போல இருக்கு, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கார், வேணாங்க இந்த ஜாதகம் வேணாம், தூக்கி போட்டுருங்க, ஆள் சரியில்லை. இவ தான் என்னோட அம்மா. என்னையா அம்மா போய் அவன் பேசுகிற? ஓடி போயிட்டாங்களா? என்னையா புது கேஸாக இருக்கு? அம்மா இருக்கு, பசங்க தான் ஓடி போவாங்க, இதுன்னா அம்மா ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதோடு இல்லாமல் இந்த மாதிரி சொத்து எங்கள் ஃபஸ்ட்டு இருந்த அப்பா இதுக்கு சொத்தை எழுதி கொடுன்னு கையெழுத்து போட்டு வாரிசு நான் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து கேட்குறேன். அந்த மாதிரி சொன்னான். ஏன்னா இந்த மாதிரி இருக்க போய் நான் வெளுக்காமல் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், நானாக தான் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ சுவாமிஜி, தேங்க்யூ. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆண்டி வேலை உங்கள்கிட்ட ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன் அப்படின்னா, ஐயோ எது செஞ்சிடாதையா, இதாக செஞ்சு ராம்ஜி தான் சொன்னாரன்னு சொல்லி எது கேட்குறேன்னா அதிர்ந்து போகிறது மனது. பெரியவர்கள் தவறு செய்கிறார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் குடும்பம் நடத்துகிறான், என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, எவன் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது சார். அந்த அம்மா ஓடி போனது காரணம் அவங்க கிரகமா? கண்டிப்பாக ராகு வந்திருக்கிறார், அது எனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் தூக்கி போட்டேன். நான் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், ஆமாம் கரெக்டு, இவன் ஆள் சரியில்லைன்னு. அப்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பேர் வச்சிடுறீங்க, சாமி ஜெய சம்பாதிக்க போகிறார், தீவு வாங்க போகிறார், இதே தான் சொல்லுவீங்களா காலம் ஃபுல்லாக? என்ன நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைலாம் இல்லையா? ஆசை, அதுங்க ஆசையை திறந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசையை திறந்தால் தான் சுவாமிஜி ஆக முடியும். ருத்ராட்ச கொட்டை போடுறவனுக்கு என்ன ஆசை இருக்க போகுது? எனக்கு ஆசையே இல்லை, அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் இலங்கை நாளான்னைக்கு போகிறேன்னா, சண்டே காலையில் 22ஆம் தேதி காலையில் இலங்கை, 31ஆம் தேதி வரைக்கும் நான் இலங்கையில் இருக்கேன். அங்கே நான் என்ன நோக்கத்துக்காக போவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற மக்களை இந்த நாடுதோறும் திருத்தம், நீங்கள் வீடுதோறும் சென்று எல்லாரையும் சரி பண்ண, நான் நாடுதோறும் சென்று ஒவ்வொரு நாட்டிலும் நல்விளக்கு ஏற்றி வருகிறேன். இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் சார்? ஆசை சார். அதனால தான் நான் ஒரு கார்பரேட்டில் இருந்தபோது என்னால் ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் தான் இருந்த முடியுது. பெரிய வட்டம் வேணும்னு தான் இங்கே நான் வந்ததே. நீங்கள் என்ன வேணால் நான் அக்னி பரிச்சை பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். என்ன வேணால் கேள்வி கேளுங்க, நான் இதில் இருக்க சரியாக சொல்கிறேன், தப்பு எதுங்கிறது நானே தைரியமாக சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன்ல, கல் விற்கிறவன் லூசு பையன், பேரை மாத்திரவன் ஒரு லூசு பையன் தரேன். மெட்ராஸை சென்னைன்னு மாற்றினதுனால கடகடான்னு வளர்ந்துருச்சா? ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்த கல்கத்தாவை கொல்கத்தான்னு மாற்றி வச்சாங்க. நல்லா இருந்த பெங்களூரு அப்படிலாம் நியூமராலஜிக்காக மாத்தினதா? இல்லை அப்படின்னு கிடையாது. இப்படி மாற்றிட்டீங்களே, அது நடக்கலைல்ல. ஆமாம் சுவாமிஜி நடக்கலை. அப்போ உன் பேரை மாற்றினாலும் ஒன்றும் நடக்காதுல்ல. சென்னைன்னு மாற்றுறது சென்னை வளர்ந்துருக்காக மாற்றலை. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்போ உங்கள் பேரை
மாற்றினா ஒன்றும் நடக்காது, உங்கள் பேர் மாற்றினா ஒன்றும் நடக்காது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ பேரை மாத்திரமெல்லாம் அப்போ இதை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அவனை கொண்டு போய் என் கூட ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? நான் புனிதமான ட்ரெடிஷ்னல் ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இவன் ஒரு ஏமாற்றிருக்காரு. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன வார்டு ஃப்ராடு பையன் யார்? பேரை மாத்திரவன். வாஸ்து நல்லா இருந்த வீட்டை இடிச்சுட்டு 4 பக்கம் மாற்றுன்னு சொன்னவன். வாஸ்து இப்போ ஃப்ராடு தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் இது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கல் போடுறது அதுவும் ஃப்ராடு. ஆமாம், ஷூர். வேற கண்டிப்பாக இது மாதிரி சப்கான்செப்ட் சிக்னேச்சராலஜின்னு ஒருத்தர் இருக்கான், அதுவும் ஃப்ராடு. நோக்கி கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்து இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் குழப்பவாதி சார். நாடி ஜோதிடம் பெரிய பெரிய ஜென்டில்மேன்லாம் டிக்குன்னு ஒரு கையெழுத்து தான் போடுறான், அவன் நல்லா தான் இருக்கான். இப்படி ஆர்டின் போட்டு அம்பூர்லாம் யாரும் சொல்லலை சார். உங்கள் உழைப்பு நமக்கு திறமை. நாடி ஜோதிடம், கைரேகை ஜோதிடம் சார், இதெல்லாம் உண்மை சார். கைரேகை இதுக்கெல்லாம் பேக்கப் இருக்குது. 6000 வருஷம் பழமை இருக்குது. ஜோசியம் அதான், அதுக்கெல்லாம் பழமெல்லாம் கிடையாது. 6000 வருஷம் பழமை இருக்கிறது மட்டும்தான் நான் பேசணும். தொடர்ச்சி, மரபு தொடர்ச்சி. மரபு தொடர்ச்சி இல்லாமல் நீங்கள் புதுசாக பிராண்ட் பண்ணி இப்போ டைப்பாக கண்டுபிடிக்கிறீங்க. மரபு தொடர்ச்சியே இல்லாமல் சங்கீதம் சார், சங்கீதம் மரபு தொடர்ச்சி. ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கும் நேற்று வந்து ரேப்புக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ரேப்புக்கு வந்து மரபு தொடர்ச்சி கிடையாது, ஆனால் சங்கீதத்துக்கு மரபு தொடர்ச்சி உண்டு. கரகர பிரியா ராகம் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அவன் யானை, அவனை போய் நேற்று வந்த ஒரு சின்ன ரேப், ஒரு சும்மா வாயில் வந்ததை ஒரு கானா பாட்டு போடுறாங்க. ரேப்பை நம்ம சும்மா சாதாரண சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்ல சார். இது கம்பேர் பண்ண மரபு தொடர்ச்சி கிடையாது, இதில் மரபு தொடர்ச்சி உண்டு. ஜோதிடம் மரபு தொடர்ச்சியானது, கைரேகை மரபு தொடர்ச்சியானது. நியூமராலஜியில் இப்போ நேற்று வந்த சிஸ்டம், இதெல்லாம் வாஸ்துவில் நேற்று வந்த சிஸ்டம் தெரில சொல்கிறாங்க. இப்போது நான் வந்து பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு. பார்வையாளர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், ஜாதகம் எழுதாதீங்க, ஜாதகத்தை பார்க்காதீங்க, ஏமாறாதீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க நான் சொல்லுவேன். பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், ஜாதகம் பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஜாதகம் பார்க்காதீங்க. ஆனால் உங்களால் ஜாதகம் பார்க்காம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கியூரியாசிட்டி. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறீங்களா அவங்கள? நான் வாவான்லாம் கூப்பிடல. நான் சொல்கிறது என்னன்னா, நல்ல ஜோதிடர் எப்பயுமே நல்லதை மட்டும்தான் சொல்லுவார். யார் நல்ல ஜோதிடர்? இப்போ நான் பேசுகிறேன், இப்போ ஆன்மீகத்தை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி ஆன்மீக தகவல்கள் சொல்பவர்கள் தான் நல்ல ஜோதிடர்கள். இப்போ நான் சொன்ன இந்த பிராண்டிங் பண்ணி இதெல்லாம் விற்கிறாங்க. எல்லாரும் டிவியில் வந்து பேச முடியாதுல்ல சார். ரைட்டு சார். ஒரு சாமானியன் இவர் நல்ல ஜோதிடர் அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக கிடையாது சார். நீங்கள் சார் எங்கள் பக்கத்தில் டாக்டர் இருக்காங்க சார், எங்கள் வீட்டு பக்கம். அவங்க நல்ல டாக்டர், எனக்கு தெரியும். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி அவங்க பிரபலம் இல்லையேங்கிறதுக்காக அவங்க சேல் ஆகாமல் இல்லை. அவங்க நிறைய கிளைண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. அறிவு எங்கே இருந்தாலும் விலை போகும், அறிவு எங்கே இருந்தாலும் மக்கள் வருவார்கள். மரம் தன் கனிகளால் அறியப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிமொழிகள். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடம் பார்ப்பது அப்படிங்கிறது தேவைதான், ஆனால் சரியான ஜோதிடராக பார்த்து போகணும். ஒன்று, நான் ஏன் ஜோதிடம் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஜோதிடம் பார்க்குறதே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஜாதகம்? டாக்டர் நான் நல்லா இருக்கேன், எனக்கு 2 ஊசி போட்டு கொடுங்க கேட்பீங்க. டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர்கிட்ட போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் இவர் கிண்டல் பண்ணுறாரு, என்ன எப்போ பார்த்தாலும் டாக்டர்னு அப்படி நினச்சிக்கிட்டு எங்கிட்ட வாங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வாங்க. சில பேர் வருவாங்க, நான் சொல்கிறேன் சார் 5000 ரூபா ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. சார் சார் சொல்லுங்கள் சார் என்ன ப்ராப்ளம்? எவ்ரிதிங் ஆல்ரைட். என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே எவ்ரிதிங் ஆல்ரைட். சும்மா இல்லை, இப்போ மனசு சரியில்லை அப்படின்னா சரி உங்கள்கிட்ட வர்றாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறீங்க, இதை சரி பண்ணுங்க, அங்கே போங்க. அது மட்டும் தான் நடக்கும். அவங்க வாழ்க்கையில் வேறு நல்லதே நடக்காது. ஒரு கல்யாணம் நடக்காது. எக்ஸ்ட்ரீம் அதான் கல்யாணம் தான் பிரச்சனையே. இதோட குழந்தை பிறகு பேர் வைக்கும். கல்யாணத்துக்கு ஒரு 2 பேர் மனசு விட்டு விரும்புகிறாங்க அப்படின்னா ஜாதகன்ற பேரில் அவங்களை பிரிக்கிறீங்க. கல்யாணம் தான் இங்கே பெரிய பிரச்சனையே, ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய பிரச்சனையே. நான் பிரிக்கல, இது வரைக்கும் நான் யாரையும் பிரிச்சதில்லை. மாறாக நீங்கள் ஒருத்தர் நல்லவர் சார், ஊரில் இருக்க எல்லாமே அயோக்கிய போயெல்லாம் இருக்கான் சார். நான் ஏன் சார் அவனை பற்றிலாம் கவலை பண்ணும்? நான் தான் சார் கையில் ஒரு தொடப்பம் எடுத்துகிட்டு போகிறேன் சார். உங்கள் எல்லாருக்கும் ஒரே பேர் தானே? ஊராக போய். ஆமாம் சார், நல்ல போலீஸு கெட்ட பேருக்கு ஒரே போலீஸ் தான் சார் பேர். நான் நல்ல போலீஸு சார். ஊராக போய் எல்லா தொடப்பத்தை வச்சு தொடக்கிறேன், இந்த எல்லாத்தையும் கலைஞ்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சின்ன கார்பரேட் வேலை பத்தலைங்கிறது தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். நீங்கள் கல்யாணத்தை நான் பிரிக்கலை. இந்த தப்பு இருக்குது, இதை பண்ணிவிட்டு இதை பண்ணு. ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டிட்டு பண்ணு, 2வது ஒய்ஃபுங்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதுக்கு அது சரியாக போகும். நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு பல்லுவலி வந்தால் ஏன் பல்லுவலி வந்து தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், சூரியன் மேலே ராகு வரும்போது இது மாதிரி நடக்கும். சூரியன் மேலே ராகு வரும்போது ஆமாம், உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குது, செல்ஃபி எடுத்து போட சொல்லுவேன். செல்ஃபி எடுத்து போடுங்க, ஸ்டேட்டஸில் வைங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. 10 பேர் பார்த்து உங்களுக்கு திருஷ்டி போயிட்டோம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருப்பேன் சார். அப்போ இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி வச்சு சொல்லியிருப்பேன் சார். நான் வந்து உங்களோடு வாழ்பவன், உங்களுக்காக வாழ்பவன். சரியா? நான் அரசியல் பேசலை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து வைங்க, நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம மக்கள் சத்தியமா நம்ம மக்கள் நல்லதே நினைக்க மாட்டாங்க. பத்தியா அருண் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு நினைச்சு திருஷ்டி போடுவாங்க. திருஷ்டி போட்டால் சந்திராசிரமம் சரியா போயிடும். இதான் அதுக்கு பரிகாரம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் டெக்னிக்ஸ். திருஷ்டி போட்டால் அப்புறம் அதுக்கு சுத்தணும்னு வேற சொல்லுவீங்க சார். அது சந்திராசிரம நேரத்தில் திருஷ்டி போட்டால் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் சார். இது நான் என்ன உங்களால் அவாய்டே பண்ண முடியாது சார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு எப்படியாவது தேவைப்படுவேன் சார். பச்சை கலர்
கருப்பு கலர் இங்க் பேனால எழுதுனாதான் 100 மார்க் வருதுன்னு வீட்டுக்கு போய் கருப்பு கலர் பேனா எடுத்துட்டு வந்துற வரைக்கும் வெயிட் பண்ண வாத்தியார் நான் பார்த்துருக்கேன். அந்த பேனா சென்டம் எடுப்பான் அந்த ஸ்கூல்ல, தெரியாம ப்ளூ கலர் பேனா எடுத்துட்டு வந்துட்டான். அவனுக்காக நின்று அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த வாத்தியார் நான் காட்டுமா? நடந்திருக்கு. அவங்க ஸ்கூல் ஜெயிக்கணும், இவன் தான் அதிர்ஷ்ட தேவதை, அவனுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை கருப்பு கலர் பேனா. முட்டாள்தனம் தானே. வச்சுக்கோங்க, யார் வேண்டாம் வச்சுக்கோங்க சார். பாருங்க சார், எத்தனையோ அரசியல்வாதிகள் என்னென்ன கலர்ஸ் ஆஃப் இதை போட்டிருந்தாங்க, வச்சிருந்தாங்க, என்ன உடைகள் பண்ணியிருந்தாங்க, இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதை நான் சொல்லணும்னு தான் அவசியம் இல்லை. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க அந்த பிலீஃபோட இருந்ததுனால தான் அது ஜெயிச்சது. நினச்சி பாருங்க, அடையாளம் இல்லாத யாரோ ஒருத்தரை காட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவி எடுக்கிறீங்க, ஒரு சேனல் எடுக்க, ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு கலர், அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு கலர். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜெயா டிவி எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு பச்சை கலராக இருக்கும். மக்கள் டிவி பச்சை கலர், புதனுடைய ஆதிபத்தியம். சன் டிவி பாரு ரெட் கலரா, ரெட் ஜெயன் மூவி ரெட் கலர். சூரியன் தான் சிகப்பு. சார் இவங்கெல்லாம் இது பார்க்காம தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? புதுசா சொல்றீங்க. அவங்க சின்னத்தோட கலர் பச்சை, இவங்க சின்னத்தோட கலர் ரெட். ஏன் யாராவது சார்? ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ, நான் தெரிஞ்சுதான் பண்ணாங்க, இவர் ஜோசியம் பத்தி தான் வச்சாரு நான் சொல்லல. அவங்களையே அறியாம அது டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கிரகம் நினைப்பது தான் நடக்கும் சார். உங்களுக்கு இன்னைக்கு நாள் கெட்ட நாள்னா புதன்கிழமை, புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதினா கரெக்டாக புதனுடைய டேட் வர்ற புதன்கிழமையில 5ஆம் நம்பர் தான் புதனோட நம்பர். 5 மணிக்கு உங்களுக்கு ஆபத்து வரும் சார், வந்தே தீரும். ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் தன் கடமை செய்யும். நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சார். எனக்கு சந்திராஷ்டம் வரும்போது எனக்கு தெரியும். ரைட்டு, என் ஒய்ஃப்ட்டு சொல்லுவேன் 1 ஹவரில் கற்ற போகிறேன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு. 1 ஹவருக்கு அப்புறம் அதே மாதிரி கற்ற ஆரம்பா, கற்று நல்லா கற்று, நாளைக்கு மதியம் வரைக்கும் இப்படி தான் கற்றுவேன். ஸோ செம்ம த்ரில்லாக இருக்கும். நீங்கள் சின்னங்களில் உங்களுடைய இதில் எல்லாத்துலேயும் ஜோதிடம் இருக்குது. அன்அவாய்டபிள் ஃபேக்டர் சார்னா என்னை அவாய்ட் பண்ணிட்டு உங்களால் மூவே பண்ண முடியாது சார். அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றி தேவையில்லைன்னு அர்த்தம். பெரிய வெற்றியாளர்களுக்கு எந்த அரசியல்வாதி சார் ஜாதகம் பார்க்கல சொல்லுங்கள் சார், தைரியமாக சொல்லுங்கள். எல்லாரும் பார்க்குறாங்க. எந்த பிஸ்னஸ் மேன் சார் கடை திறக்கிறதுக்கு நேரம் பார்க்கல சொல்லுங்கள், ராகு காலத்தில் திறக்க சொல்லுங்கள் சார். இவ்வளோ பெரிய ஜுவல்லரி ஷாப் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திறக்கிறேன், நான் தேவைப்படுறேன்னா ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க வச்சுக்கோங்க. சார் கடவுள் மறுப்பாளர்கள் நல்லா இருக்கிறது தான் பார்க்குறோம். கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் வேறு சில சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து அவங்களுடைய மெத்தட்ஸே வேறு. பார்த்தீங்கன்னா புனித நூல் எடுத்து படிப்பாங்க, அந்த நூலில் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. அவங்க ஜோதிடத்தையும் வேறு மாதிரி, இறைவனே அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதா நினச்சி பண்ணுவாங்க. பட் நான் கேட்குறது பிலீஃப். அந்த பிலீஃப் காமன். அந்த பிலீஃபை ட்ரைவ் பண்ணுறது கிரகங்கள். நீங்களே பண்ணுங்க. ஆனால் இன்டைரக்டாக உங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. அது சந்திரனுக்கு பிரீதி. ஒருத்தர் சொன்னார், கடவுள் மறுப்பாளர், வாசலில் டெய்லி ஒரு தேக்ஸா நிறைய தண்ணி வைப்பார். எதுக்குன்னா வரப்போகிற ஆடு மாடெல்லாம் குடிச்சிட்டு போட்டும்பா, அதுக்கு யாருப்பா தண்ணி கொடுப்பான்னு கேட்பார். இன்டைரக்டாக அவர் சந்திரனுக்கு பிரீத்தி பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு தெரியல. சந்திரன் யோகாதிபதி, அவருக்கு போஸ்டிங் வந்துருச்சு. இது ஒன்றே சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பா அப்படிப்பீங்க. காரணத்தோடு தான் உலகம் இயங்குகிறது. நீங்கள் ஏன் வெறுப்பாகிறீங்க அப்படின்னா, இந்த ஹோரையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெறுப்பாகணுங்கிறது விதி. நான் இல்லைனாலும் செல்ஃபாகவே வெறுப்பாகி ஃபோனில் கற்றுவீங்க உங்கள் ஒய்ஃபை, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். நான் டென்ஷன் ஆகி கொண்டுன்றது என்னோட விதியில் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு அவர் ஒவ்வொரு நொடியும் நிர்ணயிக்கப்பட்டது. அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு சந்தோஷம். இப்போ அதான் சொன்னேன், பிபியை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாதோ அந்த மாதிரி இது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனால் என்ன மாதிரி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன்டா அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்காதீங்க. இது ஒரு சயின்ஸு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஜாலியாக இருக்குது. கடவுளை பூனை வந்தால் என்ன எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் யானை வந்து உங்களை ஒரு பாம்பு துரத்துது, ஒன்று நீங்கள் நினச்சிக்கிறீங்க பாம்பு கனவு வந்துருச்சுப்பா. நான் சொல்கிறேன் கடன் வரப்போகுது. உங்களை நாய் கடித்த மாதிரி கனவு வந்துருச்சு, சூப்பர். நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடன் சரியாக போச்சு, இனிமேல் வராது. செருப்பு தொலைஞ்சு போச்சு, அப்போ தரித்திரம் ஒழிஞ்சுது. சார் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது சார். உங்கள் செருப்பு சும்மா தொலையாது சார். உங்கள் செருப்பு என்னைக்கு தொலைஞ்சோ உங்கள் தரித்திரம் ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது சார். ஒரு சட்டி கீழே போட்டு உடைக்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்ப்பமான பெண்கள் இருந்தால் அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒன்று உங்களுக்கு மெசேஜ் பேசும்போது பள்ளி விட்டுது. செருப்பும் காசு போட்டு தான் வாங்குறோம், செயினும் காசு போட்டு தான் வாங்குறோம். செயின் தொலைஞ்சா அழுகுறோம், செருப்பு தொலைஞ்சா பீட தொலைஞ்சுன்னு விட்டுருவோமா சார்? அப்படிதான் நீங்கள் சொல்லாதீங்க. இப்பயும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. ஃபோட்டோ கல்யாண பத்திரிக்கை கிளிக்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் தான் முடிஞ்சு வச்சுல பத்திரிக்கை கிழிச்சு போட வேண்டியதானே, கிளிக்க மாட்டாங்க. ஏன்? ஆயுசு சம்மந்தப்பட்ட விஷயம். சில ஊரில் ஃபோட்டோவே எடுக்க மாட்டான், ஆயில் போயிடும்னு. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது சார். நீங்கள் வேணா, நான் ஒன்று தைரியமாக கேட்குறேன். அருண் சாருக்கு இப்போ அமெரிக்காவில் வேலை கிடச்சிருச்சு. இதோ ஒரு பெரிய ஐநா சபையில் நீங்கள் நெறியாளராக போக போகிறீங்க. நீங்கள் தான் கேம்பேர் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்லுங்கள்? சொன்னால் நடக்காமல் போயிடும். இல்லை நான் எல்லாத்தையும் இல்லை நீங்கள் வேணா நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. இல்லை சார், அப்படி கிடையாது. 90% ஆட்கள் திருஷ்டி போடணும் வீட்டிலே அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க தெரியுமா சொல்லுவாங்க, போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காது, நடக்காமல் போயிட போகுது சொல்லுவாங்க. ஏன்? நீங்கள் பெரிய முற்போக்கு சிந்தனை வரையாச்சே, சொல்ல வேண்டியதானே. பயம், செக்யூரிட்டி ஃபீலு, நான் வாழ்க்கையை டீசெண்டாக வாழணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு எனக்கு ஒரு ஃபேக்டர், என் சப்ஜெக்ட்லேயே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தேவை. அது நான் மட்டும்தான் தருவேன். செத்து போனால் நான் தான் வருவேன், கருமாதிக்கு நான் தான் வரணும், குழந்தை பிறந்தா நான் தான் வரணும், பேர் வைக்க நான் தான் வரணும், கல்யாணம் பண்ண நான் தான் வரணும். உங்களுக்கு எஜுகேஷன் என்ன படிக்கலாம் மேற்கொண்டு எங்கிட்ட தான் கேட்பீங்க. சார் நான் அன்அவாய்டபிள் ஃபேக்டர் சார். உடனே நீங்கள் என்ன சாத்தான் லெவலில் பார்க்குறீங்க. பார்த்தியா எப்படி டாமினேட் பண்ணுறான் பார்த்தியா, இது ஏரியா ஃபுல்லாக அவன் கையில் வச்சிருக்கானே. நான் லக்ஷ்மி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த லக்ஷ்மி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த லக்ஷ்மி. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.